Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 12ல் இருக்கோம் கிராஷ் கோர்ஸில். ஓகே, ஸோ டே 11ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இண்டக்டரில் இருக்கக்கூடிய பேசிக் ஐடியாஸ். ஓகே, வாட் இஸ் அன் இண்டக்டர், ஓகே, ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் எப்படி ஃபேரடே லா அப்ளை ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ எவ்ரி திங் வி ஹவ் ஸ்டடிட். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் அதாவது டாப்பிக்கோட எண்டுக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ இதில் வந்து இண்டக்டர் வந்து இண்டக்டர்லன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது விச் யூ கால் இட் ஆஸ் அ செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டர். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆர் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு டெஃபினிஷன் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போன வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதாவது நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் see ஆல் த வீடியோஸ். ஓகே ரைட் பா, ஓகே குட். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார் அ இண்டக்டர். ஸோ செல்ஃப் இண்டக்டரோட ரோல் என்னது? ஒரு கரண்ட், ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் வந்து சடனாக சேஞ்ச் ஆச்சுன்னா எய்தர் இட் கேன் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இந்த இண்டக்டரோட ரோல் என்ன அப்படின்னா இட் ட்ரைஸ் டு டிக்ரீஸ் த சேஞ்ச் இன் கரண்ட். ஓகே, அதாவது கரண்ட் வந்து சடனாக சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுறது, மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இட் ட்ரைஸ் டு ரெடியூஸ் த சேஞ்ச் வேல்யூ. ஓகே, ஸோ அதில் வந்து அந்த சேஞ்சை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதில்லை, சேஞ்ச் ஆகிறத அப்போஸ் பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்னது? செல்ஃப் இண்டக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல்லாம் பார்த்தோம். ஓகே, அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டால் அது வழியாகவே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகி ஒரு பேக் EMF க்ரியேட் ஆகிருந்தது இல்லை, அதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த செல்ஃப் இண்டக்டர் அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த அப்போசிங் கேரக்டரை எதை வச்சு டிஃபைன் பண்ணுறான் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். ஓகே, ஆர் யூ கால் இட் அ செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே, அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் which defines the opposing character. இப்போது it is denoted by L அப்படின்லாம் பார்த்துருந்தோம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் L. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிக்க நம்ம ரெண்டு டெஃபினேஷன் பார்த்தோம். ஒரு டெஃபினேஷன் என்ன சொல்லணும்னா அது வழியாக எவ்வளோ கரண்ட் அனுப்பணும், அது வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸு ஜென்ரேட் ஆச்சு, அது வழியாக எவ்வளோ கரண்ட் அனுப்பணும், அதனால் எவ்வளோ ஃப்ளக்ஸு டெவலப் ஆச்சு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அந்த ரேஷியோவை நம்ம என்ன சொல்கிறோம்? செல்ஃப் இண்டக்டன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு டெஃபினேஷன் என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேக் EMF. இப்போ அந்த அதாவது கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃப்ளக்ஸு சேஞ்சிங் வித்தின் தட் காயில். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? I is equal to -L di/dt. ஓகே ரைட். இப்போ கரண்ட், ரேட் ஆஃப் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? di/dt பாசிட்டிவாக இருக்கும், we will substitute as positive value. அதே di/dt நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, இது வந்து கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா கரண்ட் சர்க்யூட்டில் ரேட் ஆஃப் இன்க்ரீஸை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா di/dt பாசிட்டிவ்னு போடணும். di/dt எப்போ நெகட்டிவாக இருக்கும்? when the current rate of current decreases. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து L என்ன வரும்? -E di/dt. இது ஜென்ரலாக நம்ம வந்து L கண்டுபிடிக்க போகிறோன்னா நம்ம என்ன பண்ணணும்? we need to use the magnitude formula which is convenient for us. இப்போ எப்போவுமே Lன்றது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. L is a பாசிட்டிவ் குவான்டிட்டி, மறந்துட வேண்டாம் எப்போவுமே. ஓகே, L is a பாசிட்டிவ் குவான்டிட்டி. di/dt புரியுதா? நான் எதுக்கு நான் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். பட் த ப்ராப்ளம் நம்ம எங்கே ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அனாலிசிஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடக்கூடாது, ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுனால மேக்னிடியூட் போடுறோம். பட் எனிவே L is a பாசிட்டிவ் குவான்டிட்டி, இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே, இப்போ Lன்றது செல்ஃப் இண்டக்டன்ஸ் பார்த்தோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் இப்போ நம்ம அதோட யூனிட்டை பற்றி நம்ம பார்க்கல. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் L? ஸோ யூனிட் ஆஃப்
self inductance. அதாவது எல்லுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்றத யூனிட் யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் 1 ஹென்றி. ஓகே, 1 ஹென்றி இஸ் த யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே, அதாவது ஈக்குவல் டு 1H அப்படின்னு சொல்லுவோம். 1H இஸ் ஈக்குவல் டு வாட்? இப்போ யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கலாமா? எல்லோட யூனிட் வந்து ஹென்றி. அதை நம்ம என்ன எழுதலாம்? 1 மேலே இ இருக்கிறது வந்து இஎம்எஃப் 1 வோல்ட் டிவைடட் பை கரண்ட் 1 ஆம்பியர் per 1 செகண்ட். ஸோ இதை மேலே கொண்டு போங்க, என்ன வரும்? 1 வோல்ட் செகண்ட் டிவைடட் பை ஆம்பியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? யூனிட் ஆஃப் 1 ஹென்றி. 1 ஹென்றி இஸ் நத்திங் பட் வாட்? 1 வோல்ட் செகண்ட் பை ஆம்பியர். ஓகே, இதை வந்து நம்ம டைமென்ஷனாக எழுதணும்னா எப்படி எழுதலாம்? dimensional formula for L என்ன வரும்? dimensional formula for L. அதாவது நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணணும்னு இல்லை, டிரைவ் பண்ணிக்கலாம். 1 வோல்ட் செகண்ட் per ஆம்பியர். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 அதாவது m L ஸ்கொயர் t minus 2 ஓகே, இதுதான் யூனிட். நம்மளுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். வோல்ட்டை வந்து யூ ட்ரை டு ரைட் இன் த SI யூனிட். ஓகே, யூ கேன் ஈஸிலி கெட் ரைட்டா. ஸோ இந்த யூனிட்டை நான் என்ன சொல்கிறேன்னா, கெப்பாசிட்டர் இதே மாதிரி இது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸு. ஓகே, செல்ஃப் இண்டக்டன்ஸ் மாதிரி இது பேர் என்னது நம்மளுக்கு? செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் சிம்பிளி இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். நான் செல்ஃப் இண்டக்டன்ஸ்னே சொல்கிறேனே. இது செல்ஃப் இண்டக்டன்ஸோட யூனிட். ஓகே, டைமென்ஷனல் ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை நீங்கள் எப்போ பார்த்து டிரைவ் பண்ண முடியாது. கொஞ்சம் இட் ஃபீல்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஓகே, எஸ். ஸோ அதே மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வாட்? dimensional formula for C. capacitance என்ன வரும்? What is the unit of capacitance? What is the dimension of capacitance? சரி, அதாவது கவனிங்க, ஃபார்முலா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைமென்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், ஹவு டு ஃபைண்ட். இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க we try to find. இது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. யூஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி ஸ்டோர்டு இன் அண்ட் கெப்பாசிட்டர், சார்ஜ் ஸ்டோரேஜ் ஹியர், ஸோ அண்ட் டிவைடட் பை சி. ஓகே, சார்ஜை நம்ம எப்படி எழுதலாம் டைமென்ஷன் படி பார்த்தீங்கன்னா? ஏன்னா இதே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நத்திங் ராங் இன் தட். ஸோ C equal to Q square by 2U. ஸோ சார்ஜை நம்ம எப்படி எழுதலாம்? வாட் இஸ் சார்ஜ்? ஆம்பியர் இன்ட்டு கரண்ட். கரெக்டாக? ஆம்பியர் ஸ்கொயர் இன்ட்டு டைம் ஸ்கொயர். இப்போ கரெக்டாக இல்லையா? சார்ஜ்ன்றது என்னது? இப்போ I is equal to Q by T, ரைட்? அப்போ என்ன வரும்? Q is equal to I into Tன்னு எழுதலாம்ல. ஆம்பியர் இன்ட்டு இப்படி எழுதலாமா? AT whole square. What is the unit of energy? What is the unit of energy? M L square
T minus 2. Correct? So what is the final unit dimension formula for capacitor? So this is the formula. Okay, let's see ஏதாவது correction இருக்கா நான் செக் பண்ணிடுறேன். But this is the formula. ஈஸியாக நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து derive பண்ணலாம். ஓகே ரைட்பா. ஸோ நான் செக் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே செக் பண்ணுங்கள், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா யூ லெட் மீ நோ. ஹாய் சந்தியா, குட் ஈவினிங் சந்தியா. ரைட். ஸோ இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் இன் கேஸ் ஆஃப் அ காயில். ஓகே, செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ for a circular coil of n turns. செல்ஃப் இண்டக்டன்ஸ் அதாவது எல்லுக்குன்னு ஒரு இப்போ எல்லோட டெஃபினேஷன் வந்து இந்த ரெண்டு டெஃபினேஷன். ஓகே, எல்லோட டெஃபினேஷன் வந்து இது ரெண்டு. ஆனால் எல்லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது ஃபார் த ஈச் கேசஸ். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார் அ காயில், சர்க்குலர் காயில்னு எடுத்துக்கலாம். சர்க்குலர் coil, okay, of n turns. Okay, ஸோ அதாவது இதுதான் நம்மளோட காயில்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட காயில். டோட்டலாக n turns இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? எல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டெஃபினேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது? எல் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் எல்? எல் இஸ் ஈக்குவல் டு நம்ம எவ்வளோ கரண்ட் அனுப்பணும் இந்த காயில் வழியாக, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இந்த காயில் வழியாக பாஸ் ஆகுது. இப்போ நான் ஐன்னு ஒரு கரண்ட்டை அனுப்புகிறேன்னா இந்த காயிலில் என்ன ஆகும்னா தெர் வில் பி எ ஃப்ளக்ஸ் தட் வில் பி பாசிங் வித்தின் திஸ் காயில். ஓகே, ஸோ அதுபடி நம்ம சொன்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் எப்படி வந்து நம்ம ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ ஏரியா வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஏரியா வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் திஸ் காயில் இஸ் எஸ். ஏரியா ஆஃப் காயில் என்ன வரும்? ஏரியா ஆஃப் திஸ் காயில் இப்போ ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாமா? ரேடியஸ் ஆஃப் த காயில் இஸ் ஆர். So S is equal to pi r square. So this is the area. டோட்டலாக எத்தனை டர்ன்ஸ் இருக்குது நம்ம காயிலில்? n turns is there. So how to find? I current அனுப்பணும், magnetic field. ஸோ இப்போ 5B வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நல்லா கவனிங்க. காயிலில் நம்மளுக்கு கரண்ட் இஸ் ஃப்ளோயிங், ரைட்? கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ஃப்ளக்ஸ் அங்கே எவ்வளோ தூரம் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்ம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த காயில். இப்போ ஒரு காயில் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா காயிலில் சென்டரில் எவ்வளோ ஃபீல்டு போகுமோ அதையே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கலாம். we are going to assuming uniform magnetic field. Assuming B vector is equal to constant within the coil. அதாவது காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க, காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு. ஸோ இந்த ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸு பாஸ் ஆக போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கோயிங் டு பி எ கான்ஸ்டன்ட், தட் இஸ் யூனிஃபார்ம். கான்ஸ்டன்ட்னா என்னது? யூனிஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூனிஃபார்ம்னா நான் ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? யூனிஃபார்ம் இதுக்கு ஃப்ளக்ஸு வாட் இஸ் த ஃபார்முலா? பி வெக்டார் டாட் ஏரியா வெக்டார். ஸோ பிஎஸ் காஸ் 0. இப்போ இந்த காயில் பாஸ் ஆகிறது ஃப்ளக்ஸு வந்து எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலர் டு த காயில். ஓகே, அதாவது பர்பெண்டிகுலர்னா ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கும்? 0. யூ ஆர் ஏபிள் டு இமேஜின், ஐ திங்க் இதுதான் காயில் அப்படின்னா. சி யூ ஆர் ஏபிள் டு சி த காயில். ஸோ இந்த காயிலில் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் பார்த்து வரும், ஏரியா வெக்டாரும் அவுட் சைட் பார்த்தா இருக்கும். ஸோ இந்த காயிலில் யூ ஆர் ஏபிள் டு சி தட். ஸோ இந்த காயில் வெளியே வெளில வரக்கூடிய ஏரியா வெக்டாரும் எஸ் வெக்டாரும்
magnetic field may same direction இருக்கும். So 0. So BS is the field. So what is the field at the center? Center எடுத்துக்கிட்டாலே போதும். B is nothing but magnetic field at the center. என்ன ஃபார்முலா வரும் நம்மளுக்கு? டைரக்ட் ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க, mu naught Ni by 2R. Okay, this is the magnetic field. Okay, so area already நம்மளுக்கு தெரியும், S is equal to pi R square. Okay, so இப்போ நம்ம வந்து what is the flux, total flux passing here? Phi B is equal to, so what is the expression? Mu naught Ni divided by 2R. இது வந்து B ஓட வேல்யூ. S ஓட வேல்யூ என்னது? pi R square. So R cancel ஆச்சுன்னா என்ன ஆகும்? So you will have mu naught Ni pi R divided by 2. This is a flux. Okay, this is the expression we are having. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து flux passing through one coil. அதாவது நல்லா கவனிங்க, இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கவனிச்சு நீங்கள் இங்கே போடணும். இப்போ field at the center due to entire coil. அதாவது field at center due to n turns. அதாவது field at the n turns நம்ம சொல்லிட்டோம். அதாவது field at அந்த காயிலோட சென்டரில் எல்லா காயிலையும் கரண்ட் போகுதில்ல, அந்த காயிலில் போகக்கூடிய கரண்ட்டால் ஏற்பட்ட ஃபீல்டு தான் என்னது? mu naught Ni by 2R. புரியுதா? அந்த காயிலோட சென்டரில் எல்லா காயிலும் போகிற கரண்ட்டால் ஏற்பட்ட ஃபீல்டு வந்து mu naught Ni. என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் தெரியுதா? ஸோ n has been multiplied, mu naught Ni by 2R. ஸோ டியூ டு n turns. இப்போ ஃப்ளக்ஸ் நம்ம சொல்லணும்னா என்ன பண்ணணும்? B into A. ஓகே, ஸோ B is equal to mu naught Ni by 2R. ஸோ ஏரியா வந்து என்னது நம்மளுக்கு? pi R square. ஓகே, ஸோ pi R square நம்மளுக்கு இது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, it is flux due to one coil. Okay, this is flux due to one turn. I am sorry, flux due to one turn. And flux due to entire all the turns எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, so what is the total flux? What is the total flux? You need to multiply by total number of turns into flux due to single turn. Okay, single turn வழியா one turn. Any doubt? So one turn வழியா எவ்வளோ flux பாஸ் ஆச்சு into n பண்ணிங்கன்னா total flux கிடைச்சிரும். இப்போ நம்மளோட டெஃபினேஷனில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? we need to substitute the total flux. ஓகே, அதுதான் முக்கியம். நம்ம ஐன்ற கரண்ட்டை வந்து n காயிலுக்கும் தான் n டர்ன்ஸ்க்கும் தான் அனுப்புகிறோம். ஐன்ற கரண்ட்டை n டர்ன்ஸ்க்கும் தான் அனுப்புகிறோம். அதால் ஏற்பட்ட டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து 5B டோட்டல். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஃபார்முலா? L is equal to நம்மளுக்கு என்ன வரும்? ஆல்ரெடி 5B நம்மளுக்கு தெரியும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? mu naught divided by 2 into என்ன வரும்? into n divided by I. ஓகே, இப்போ I கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன ஃபார்முலா வரும்? mu naught n square pi R by 2. Yeah, this is a expression. Unit வந்து நம்ம என்ன பண்ணணும்? Henry. Any doubt? You are clear? So this is the formula you need to memorize. Okay, இதை மெமரியில் வச்சுக்கோங்க. This is the self inductance. அதாவது கெப்பாசிட்டன்ஸ் சொல்லியிருக்கோம்ல, நல்லா கவனிங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் இண்டக்டன்ஸ்னு கூப்பிடுவான். ஓகே, நம்ம வந்து இண்டக்டன்ஸ்னால் வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னும் சில டைம் கொஷினில் கொடுப்பான். ஆர் இண்டக்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, வெறும் இண்டக்டன்ஸ்ன்னு சொன்னால் இட் மீன்ஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ். புரியுதா? எஸ், யூனிட் வந்து ஹென்ரி. இப்போ எல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் ஃபார் காயில்.
for circular coil of n turns. நான் சிம்பிள் டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கவனிங்க, இப்போ ரெண்டு டெஃபினேஷன் சொன்னோமா, நான் என்ன பண்ணேன், இப்போ இந்த டெஃபினேஷன் வச்சு கண்டுபிடிச்சேன். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் எல் யூஸிங் திஸ் டெஃபினேஷன், அதுவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரெண்டு டெஃபினேஷன் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவனிங்க, what we are going to do is self inductance due to a solenoid. எப்படி கண்டுபிடிக்கிறது? self inductance due to a solenoid என்ன வரும் நம்மளுக்கு? solenoidலயும் அதே ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், solenoidல டோட்டலாக எத்தனை டர்ன்ஸ் இருக்கும்? டோட்டலாக எல் இஸ் த லென்த் ஆஃப் த solenoid. மறந்துடாதீங்க, solenoidக்குன்னு ஒரு லென்த் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்னது? n turns. So number of turns per unit length என்னது? Small n, capital N by 2 L. You call this as what? Number of turns per unit length. இப்போ புரியுதா இல்லையா? number of turns per unit length. Okay, right. So இப்போ நம்மளோட ஏம் என்னது? எல் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ திஸ் காயில், அதாவது இந்த சோலினாய்டு வழியாக பாஸ் ஆகிறது எவ்வளோ, டிவைடட் பை ஐ. ஓகே, ஸோ ஹவு டு ஃபைண்ட்? இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகே, இப்போ ஐன்ற கரண்ட்டை இந்த காயில் வழியாக அனுப்புங்க. ஓகே, ஐன்ற கரண்ட்டை காயில் வழியாக சோலினாய்டு வழியாக அனுப்புகிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த கரண்ட் இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணணும்னா இந்த சைடு கிளாக் வைஸில் போகுமா, கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் போகுமா? யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த சைடு கரண்ட்டு கிளாக் வைஸில் போகுமா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுமா? இந்த இடத்துல கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்? இந்த இடத்துல சொல்லுங்கப்பா, கரண்ட் வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸில் போனால் தான் கரண்ட் இந்த படத்தை போய் ரீச் பண்ணும். ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து கிளாக் வைஸில் கரண்ட்டு போகும். ஓகே, அப்போ கிளாக் வைஸில் கரண்ட்டு போச்சுன்னா அது என்னது? இது இந்த இடம் வந்து சவுத் மாதிரி ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் சவுத் அண்ட் திஸ் சைட் வில் ஆக்ட் அஸ் நார்த். ஸோ ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும்? ஒரே ஃபீல்ட் லைன் மட்டும் போடுறேன். கரெக்டாக இல்லையா? ஃபீல்ட் லைன் இப்படி தானே போயிருக்கணும். ஓகே இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டு, சோலினாய்ட்லேயே ரெண்டு டைப் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் நான். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஐடியல் சோலினாய்ட், ஐடியல் சாலினாய்டை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஐடியல் சாலினாய்டில் இன்சைடு த காயில் என்னவாக இருக்கும்? இன்சைடில் என்ன ஃபீல்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B will be equal to mu naught Ni. ஞாபகம் இருக்கா? mu naught Ni by L. So this is the magnetic field. Okay, inside, and it is a constant value. And it is a constant. Outside என்னவா இருக்கும்? outside என்னவா இருக்கும்னா field will be equal to what? 0. okay, inside la field uniform னு எடுத்துப்போம். எது? for ideal solenoid. outside la what is the field? 0. okay, இது வந்து என்னன்னா this is a ideal case. okay, practically அப்படி இருக்காது. but a practical solenoid க்கு field will be what? real solenoid க்கு real solenoid, if you take practical or solenoid எடுத்தீங்கன்னா field will be what? non uniform. okay, inside case எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, if you take inside, it's going to be non uniform. and outside எடுத்துக்கிட்டோம்னா
field will be not equal to 0. அதாவது இன்சைடில் ஃபீல்டு உள்ளே மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அவுட் சைடு எடுத்திங்கன்னா ஃபீல்டு வில் பி நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இது பேசிக்கான பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து ஃபார்முலா இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? திங்க் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். I'll give you some time. Yes, come on. Hi. Clock. What clock? Harish. My text visible, sir. Hi Harish, I am able to see you. இல்லை, உங்கள் டெக்ஸ்ட்டை பார்க்க முடியுது. ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ட்ரை, யூ கிவ் அ ட்ரை, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கமான்பா, கண்டுபிடிங்க. இப்போ இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இங்கே வந்து மைனஸ் கீழேருந்து மேலே கொண்டு போகும்போது, அதாவது கீழே வந்து எல் ஸ்கொயர் இருக்குது, மேலே கொண்டு போனால் என்ன ஆகும்? இட் வில் பிகம் எல் -2 இல்லையா? எல் -2 ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போ மேலே போயிடுது. ஸோ யூ ஹேவ் m-1 l பவர் -2 t பவர் 4 a ஸ்கொயர். கரெக்ட் தான். ஓகே, we did everything correct. சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். சரி, got the answer. Right pa, so L is equal to, we got this expression. So அடுத்து என்ன பண்ணலாம்? So 5 total divided by I. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபீல்டு என்னென்னு தெரியணும், டோட்டல் ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு I is a current flowing நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஃபஸ்ட்டு ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்பா. உள்ளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த காயில் சொன்ன அதே கேஸ் தான். அஸ்யூமிங், நான் ஆல்ரெடி சொன்னேன், அஸ்யூமிங் B vector is equal to constant inside the coil. Okay, constant inside the coil. Okay, so நம்ம வந்து flux calculate பண்ணா what is the expression? Flux due to one coil, one turn, flux through one turn. ஓகே, என்ன வரும் நம்மளுக்கு? ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா
நம்மளுக்கு b vector dot s vector னு போடலாமா இங்கே s vector போடலாம் area vector இப்போ what is the area vector here solenoid ஓட area vector என்னது அந்த cross sectional area தான் போடணும் நம்ம ஏனா அது வழியா போகக்கூடிய flux தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் so for b vector dot s vector இங்கே area vectorம் magnetic field ல எப்படி இருக்கும் it will be in the same direction bs cos 0 so bs மட்டும் வருது கரெக்ட்டா so இப்போ நமக்கு b இருக்கு b is there and s இது வந்து flux due to through what one turn கண்டுபிடிக்கிறோம் okay flux through n turns எப்படி கண்டுபிடிப்பீங்க total flux how to find total flux n into 5b போடலாமா n into 5b so what is the expression we will have phi total will be equal to what n into bs what is the b value what is the b value b oda value நமக்கு என்ன வரும் இப்போ what is the magnetic field inside the coil mu naught ni yeah mu naught ni into s okay so what is the expression mu naught small n ன்னு போட்டுருக்கல small n ன்னா என்ன அர்த்தம் small n number of turns per unit length so l square by l into s into I okay this is the phi total yeah this is the phi total இப்போ அவ்வளவுதான் phi total கண்டுபிடிச்சனா ரொம்ப ஈஸி l ஓட கண்டுபிடிக்கிறது phi total divided by I பண்ணுங்க ஈஸியா ஆன்சர் வந்துரும் என்ன ஆன்சர் வரும் mu naught s n square I கேன்சல் ஆச்சுனா என்ன வரும் நமக்கு number of turns per unit length பா இது l ஓட கம்பேர் பண்ணிக்காதீங்க don't get confused number of turns per unit length small l okay so இது எப்படி எழுதலாம் அதாவது multiply by l divided by l எழுதுனீங்கன்னா என்ன வரும் இப்படி எழுதலாமா so this is the இதான் வந்து ஃபார்முலா okay you are able to understand right I think ma yema kartika hi sahana I am teaching ma but students are not giving response பாருங்க லைவ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சரி அது ப்ராப்ளம் இல்ல okay so anyway I will post okay yema kartika I'll post the practical syllabus subscribe பண்ணி வெச்சுக்கோங்க anyway I will post okay last timeல கூட நீங்க படிச்சுக்கலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது just நீங்க இப்போ வந்து அந்த பேசிக் தியரியை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சு வெச்சுக்கணும் okay so அதுதான் மெயின் சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து what we need to do is energy stored in an inductor energy stored in an inductor எப்படி கண்டுபிடிக்கிறது பா energy stored in an inductor capacitor just ஒரு கம்பேரிசன் மாதிரி நான் கொடுத்துறேன் energy stored in a capacitor and inductor okay let's take the inductor case and this is the capacitor case சொல்லுங்க பார்க்கலாம் என்ன டிஃபரன்ஸ் capacitor கேஸ்லயும் inductor கேஸ்லயும் என்ன டிஃபரன்ஸ் so what is the நமக்கு என்ன வரும்
இங்கே C வந்து ஈக்குவல் டு Q பை V. ஓகே, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் Q is equal to CV. இங்கே இண்டக்டன்ஸ்ன்றது என்ன வரும்? What you will have? இப்படி டிஃபைன் பண்ணலாமா? L is equal to எஸ், நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணி ஆகணும். அதாவது EMF ரெண்டு டெஃபினேஷன் நம்மளுக்கு இருக்குது ரைட்டா? ஒரு டெஃபினேஷன் வந்து இது இப்படி எழுதலாம். இன்னொரு டெஃபினேஷன் என்னது? ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ டிவைடட் பை கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ. ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் தரும். சரி, இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்லலாம், இல்லை வெறும் இண்டக்டன்ஸ் யூ கேன் கால். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா பாயிண்ட்டு, வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு? ஓகே, எனர்ஜி இப்போ கவனிங்க, எனர்ஜி ஸ்டோர்டு இன் கவனிங்க. இப்போ வந்து திஸ் இஸ் அ இண்டக்டர். ஓகே, இந்த இண்டக்டருக்குள்ள என்ன ஆகுது? there is a magnetic field which is flowing. ஓகே, field which is flowing. இப்போ என்னென்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காயில் வழியாக போகுது இல்லையா? அதாவது நான் கரண்ட் அனுப்புகிறேன், பட் ஆனால் அந்த கரண்ட் போகிறனால அந்த காயில் வழியாக ஃப்ளக்ஸ் போகுது. ஸோ இதில் தான் என்னென்னா இண்டக்டரில் எப்படி கெப்பாசிட்டரில் எனர்ஜி ஸ்டோர் ஆச்சோ அதே மாதிரி இண்டக்டரில் என்ன ஆகும்? எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் energy is stored in the energy is stored in the inductor. Energy is stored in the inductor in the form of in the magnetic field. In the magnetic field form. Okay, அந்த magnetic field coil inductor வழியா பாஸ் ஆகுதுல, அதுல வந்து இந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இதே you take a capacitor, கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டர்ல பொறுத்த வரைக்கும் இந்த பிளேட் ப்ளஸ் க்யூனா இந்த பிளேட் என்னவா இருக்கும்? மைனஸ் க்யூ. ஸோ ஹை டு லோ என்ன ஆகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இங்கே இதில் எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆச்சு? எனர்ஜி ஸ்டோர்ட் in capacitor. In the electric field, in the electric field between the plates, in the electric field within the inductor. Electric magnetic field inside the inductor. இப்போ புரியுதா? ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸு, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ த காயில். ஓகே, காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த உள்ளே இருக்கிற இடத்த ரீஜனில் தான் என்ன ஆகுது? நம்மளுக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் ரெண்டு பேருமே எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா, இங்கே வந்து மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, யா. ஸோ வாட் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா half L I square. ஓகே, half L I square. ஓகே, ஸோ யா புரியுதா?
இங்கே வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு? half CV ஸ்கொயர்னு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? half CV ஸ்கொயர். ஓகே, இப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா Q ஈக்குவல் டு CV படி இதை நிறைய விதமாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது QV/2. ஓகே, அதுக்கப்புறம் half Q ஸ்கொயர் பை C. இது மேலே அதாவது Q is equal to CV யூஸ் பண்ணி இதை நிறைய விதமாக எழுத முடியும். ஓகே, பட் ஆனால் இதில் நம்ம எதுவும் ரீப்ளேஸ்லாம் பண்ண போகிறதில்ல. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு இண்டக்டர், ஐ எம் கோயிங் டு டேக் அன் இண்டக்டர், அதில் I கரண்ட் ஃப்ளோ பண்ணுறேன், அந்த இண்டக்டரோட இண்டக்டன்ஸ் வந்து L வேல்யூ. ஸோ வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா half LI ஸ்கொயர். புரியுதா? இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் half CV ஸ்கொயர். ஸோ V இஸ் வாட்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த plates. மறந்துடாதீங்க. Potential difference across the capacitor of capacitance C will carry an energy of this one. Okay, right. So this is the point. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனர்ஜி டென்சிட்டி ரிலேஷன் இதை நான் ரீரைட் பண்ண போகிறதில்ல, இதை தான் நம்ம ரீரைட் பண்ணுறோம். ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் திஸ் அண்ட் ரீரைட். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து இது எப்படி எனர்ஜி டென்சிட்டி ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் எனர்ஜி பர் small volume, small u, energy per unit volume. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்லலாம், எனர்ஜி டென்சிட்டி and here this is energy density. ஓகே, ஸோ நம்மளுக்கு ரிலேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். what is going to happen for the relation? ஸோ இதில் யூக்கு கண்டுபிடிக்கலாம். யூக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு யூவோட ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா? half LI ஸ்கொயர். கரெக்டாக? வால்யூம். ஓகே, இப்போ யூ டேக் அ சாலினாய்டு. சாலினாய்டில் எவ்வளோ வால்யூம் இருக்குது நம்மளுக்கு? வாட் இஸ் த வால்யூம்? ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு சொல்லலாமா? ஏரியா. வாட் இஸ் த வால்யூம் இயர்? What is the area? S into length of the solenoid. Correct? S is the area and L is the length of the solenoid. So area into length. இப்போ அதே மாதிரி இண்டக்டரை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம்? சாலினாய்டுக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு? இண்டக்டரோட ஃபார்முலா we got the formula as mu naught n square S into L. கரெக்டாக இல்லையா? இன்ட்டு I ஸ்கொயர். கரெக்டாக நான் எழுதின ஃபார்முலா இப்போ அப்படி தானே கண்டுபிடிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது இருக்குல்ல, மியூ நாட் என் ஸ்கொயர் எஸ் இன்ட்டு எல். ஸோ மியூ நாட் என் ஸ்கொயர் எஸ் இன்ட்டு எல் I ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் இன்ட்டு எல். ஸோ வாட் இஸ் த எனர்ஜி டென்சிட்டி ரிலேஷன்? நம்மளுக்கு என்ன வருது? மியூ நாட் n square I square by 2. Okay, so this is the energy density. ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். நான் வந்து மல்டிப்ளை பை மியூ நாட் டிவைடட் பை மியூ நாட் பண்ணால் என்ன ஆகும்? மல்டிப்ளை பை மியூ நாட் டிவைடட் பை மியூ நாட்னு பண்ணால் இப்படி எழுதலாமா? மல்டிப்ளை பை மியூ நாட் டிவைடட் பை மியூ நாட். அண்ட் வாட் இஸ் u here? What is the magnetic field passing through the solenoid? B. So B square by 2 mu naught. அதாவது எனர்ஜி டென்சிட்டிக்கு நம்ம ஃபார்முலா வந்து சிம்பிளாக என்னது? UB by வால்யூம் தான் ஃபார்முலா. தட் இஸ் UB by வால்யூம். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதணுன்னா B square by 2 mu naughtனு எழுத முடியும். அதே மாதிரி நான் if I try to write for கெப்பாசிட்டர் எனர்ஜி டென்சிட்டி நான் எழுத ட்ரை பண்ணேன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஐ வில் கெட் வாட்? B ஸ்கொயர் பை half epsilon naught into E ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். புரியுதா? இது எனர்ஜி டென்சிட்டி ஃபார் கெப்பாசிட்டர் அண்ட் திஸ் இஸ் எனர்ஜி டென்சிட்டி ஃபார் இண்டக்டர். கரெக்டாக இல்லையா? ஓகே, குட்.
ஸோ இதுதான் இப்போ ரிலேஷன்ஸு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எனர்ஜி டென்சிட்டிக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணலாம். எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி ஸ்டோர்டு இன் அன் இண்டக்டர் அண்ட் சரி, இப்போ அடுத்து வந்து ஈக்குவலண்ட் வேல்யூஸ். ஓகே, இப்போ ரெசிஸ்டரில் ஈக்குவலண்ட் படித்தோமா? உங்களுக்கு குயிக்காக ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஈக்குவலண்ட் values for resistors, capacitors and inductors. okay, இப்போ நம்ம படிக்க போகிறது என்னது? inductors, right? so direct relations தான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு சீரியஸ் கேஸை பார்க்கலாம். ஸோ சீரியஸ் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எப்படி சீரீஸ்க்கு மாற்றுவீங்க? R1 R2. இதே வந்து என்கிட்ட 2 கெப்பாசிட்டர் சீரீஸில் இருக்குது, C1 C2. we are trying to find the capacitance or the resistance between end. ஓகே, எண்டில் இருக்க பாயிண்ட்ஸுக்கு நடுவில் we are trying to find the equivalent value. இந்த ஏக்கும் பிக்கும் இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா this is L1, இது L2. 2 இண்டக்டர் இருக்குது, A B. இப்போது இப்போ கெப்பாசிட்டருக்கு இப்போது லெட்ஸ் டேக் ஃபார் ரெசிஸ்டர். ஈக்குவலண்ட் வேல்யூ என்னது? ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் யூ கேன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஆளாக எழுத முடியும். வாட் யூ நீட் டு ரைட்? R1 + R2. இதை எப்படி எழுதலாம்? C1 and C2 இருக்குது. ஸோ என்ன வரும் ஃபார்முலா? சீரீஸில் இருக்கும்போது யூ நீட் டு ரைட் லைக் திஸ், இல்லையா? இதுக்கு என்ன வரும்? சொல்லுங்கள் பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்கள். ரெசிஸ்டர் இப்போ இண்டக்டருக்கு போடும்போது ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து ரெசிஸ்டர் மாதிரி போடணுமா, இது மாதிரி போடணுமா, கெப்பாசிட்டர் மாதிரி போடணுமா? கேன் யூ சே வாட் இஸ் த ஈக்குவலண்ட் வேல்யூ? கமான், இதை நான் உங்ககிட்ட விட்டுறேன், நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க, லைவில் இருக்கீங்கள்ல, சொல்லுங்கள் பார்க்கலாம். பேரலல் காம்பினேஷன்ஸ்க்கு அதே இது என்ன போட்டோம்? So this is R1 R2 and so come on, come on, yes. என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு சீரீஸ்க்கு இண்டக்டர்ஸில் நான் என்ன போடணும் சொல்லிட்டிங்களா? யாருமே சொல்லலை. ஓகே, லெட் மீ சே த ஆன்சர். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? L1 + L2. அதாவது இண்டக்டர் வந்து எது மாதிரியான ஃபார்முலா எடுத்திருக்கு? ரெசிஸ்டர். ஃபார்முலாஸ் ஃபார் ரெசிஸ்டர் அண்ட் இது இந்த ஃபார்முலா யாருக்கு மாதிரி இருக்குது? சிமிலர் டு ரெசிஸ்டர். ரெசிஸ்டரில் வரக்கூடிய ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் L1 L2 C1 and C2. ஓகே, ஸோ R ஈக்குவலண்ட் என்ன வரும்? ஸோ 1/R ஈக்குவலண்ட். கரெக்டாக ஃபார்முலா? இங்கே என்ன வரும் ஃபார்முலா? C ஈக்குவலண்ட் will be equal to C1 + C2. இங்கே என்ன வரும்? இதுக்கு என்னப்பா வரும்? ஏன்னா ரெசிஸ்டர் மாதிரி தானே பிஹேவ் பண்ணுது. ஸோ இங்கே என்ன வரும்? பேரலல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, வெரி குட். ஸோ ஐ திங்க் we have did the equivalent values. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று தரேன் நான். ஓகே, லெட்ஸ் see.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு things we are going to discuss. Yeah. Okay, இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். Come on. See, calculate the inductance of a air core solenoid containing 300 turns. Okay, inductance of a air core. Okay, air core அப்படின்னா இண்டக்டருக்குள்ளே என்ன இருக்குது நம்மளுக்கு? இண்டக்டருக்குள்ளே நம்மளுக்கு ஏர் இஸ் த மீடியம் ப்ரெசன்ட். ஓகே, நல்லா கவனிங்கப்பா. இவன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்மளுக்கு ரீகால் பண்ணி கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா, சரி, இந்த ஃபார்முலா எல்லாமே என்னென்னா, இந்த solenoid, இந்த வாட் இஸ் த மீடியம் தட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட். இன்சைடு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் மீடியம் இஸ் ப்ரெசன்ட். ஏர் மீடியம் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, ஏர் இருக்கும்போது தான் என்ன ஆகும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார் ஏர் மீடியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் ஏர் மீடியம். இதே இஃப் யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் மீடியம், ஸோ என்ன வரும், யூ ஆர் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் மீடியம். இப்போ அந்த மீடியமுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு வாட் வில் பி தேர், for medium of permeability for permeability mu r. புரியுதா இல்லையா? ஸோ ஃபார் மீடியம் நம்ம உள்ளே வந்து வேற ஒரு மீடியம் ஃபுல் பண்ணிட்டோன்னு வைங்க. இப்போ நான் உள்ளே வேற ஒரு மீடியமை ஃபில் பண்ணிட்டேன்னா அந்த மீடியம்க்கு ஏற்ற மாதிரி நான் போடணும். ஓகே, இப்போ அங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மியூ ஆர் வேல்யூஸ் வெல்கம். ஓகே, ரைட், குட். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், அதான் இதுக்கு இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்த ப்ராப்ளம், கால்குலேட் த இண்டக்டன்ஸ் ஆஃப் அ ஏர் கோர் சாலினாய்ட். ஏர் கோர்னு கொடுத்துட்டான், அப்போது ஏர் தான் ஃபில் ஆகிருக்கு, ரைட்டா? containing how many turns, 300 turns. If the length of the solenoid is 25 cm, area of cross section is 4 cm square. So இதை வச்சு நீங்கள் ரிலேஷன்ஸ் யூ கேன் see. ஓகே, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் லென்த் எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 25 cm. ஃபஸ்ட்டு நம்ம இதை என்னவா மாற்றிடணும், we need to convert this to SI unit. SI unit பண்ணிங்கன்னா என்ன வரும், 10 to the power of -2 மீட்டர். ஓகே, ஸோ SI யூனிட்டுக்கு மாற்றிருங்க மீட்டரில். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எஸ் என்ன ஆகும், 4 cm ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். 400 என்னது, 4 into 10 to the power of -4 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டான் 300. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், யூ நீட் டு ஃபைண்ட் த எல். நான் என்ன சொல்கிறேன், இந்த வேல்யூஸை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, just memorize this, மெமரியில் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த எல்லா ஃபார்முலாஸையும் காயிலோடதையும் நீங்கள் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஓகே, சரி, இப்போ நீங்கள் வந்து யூ நீட் டு ஃபைண்ட் த ஃபார்முலா. எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், கமான் கமான் கமான், ஹே, எஸ் எஸ், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் இஸ் த ஃபார்முலா we need to use? mu naught n square s into l. இதை கொஞ்சம் நம்ம ரீரைட் பண்ணி எழுதுனா என்ன எழுதலாம், mu naught n square by l square into s into l. ஓகே, ஸோ mu naught இது l வரும், n square divided by l into s. ஓகே,
இப்போ just value substitute பண்ணுங்க, you will get the answer. So mu naught ஓட வேல்யூ என்னது 4 pi into 10 to the power of minus 7. n ஓட வேல்யூ என்னது 300 turns whole square. அப்புறம் s ஓட வேல்யூ என்னது 4 into 10 power of minus 4. So finally divided by 25. Okay. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது சிம்பிளாக நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட்டில் ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. எஸ்ஐ யூனிட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம ரீரைட் பண்ணி எழுதணும். 10 to the power ஆஃப்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க, எல்லாத்தையும் நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு ஹோல் நம்பர்ஸை ஒரு பக்கம் வைங்க. இது இப்போ 300 நம்ம எப்படி எழுதலாம்? 300 9 into 10 to the power of 4 எழுதலாமா? 300 ஸ்கொயரை. ஸோ 10 to the power of minus 7, இந்த இதுலேருந்து வரக்கூடிய 10 to the power of plus 4 into 10 to the power of minus 4 divided by அதாவது 10 to the power of ஒரு சைடு எப்பவுமே கொண்டு வந்துடுங்க ப்ராப்ளமில். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 to the power ஆஃப்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன், தெரியுதா? ஸோ இப்போ என்னோடய வேலை ரொம்ப ஈஸியாகிடும். ஜஸ்ட் நான் நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான் என்னோடய வேலை. ஓகே, ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? ஸோ வாட் இஸ் த ஆன்சர் யூ லவ்? ஒன் பை 25 பண்ணுங்க. 25 1 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4s are right. கரெக்டு தானே? ரைட் ஆர் ராங்? யா. ஸோ நம்மளுக்கு 0.04 into 36 into 4 pi. பையோட வேல்யூ 3.14. இந்த நம்பர்ஸை ஜஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இதை வந்து என்ன பண்ணலாம், இதோட ஆன்சரை கண்டுபிடிங்க. இது எதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 10 to the power of மைனஸ் மேலே போச்சுன்னா என்ன வரும்? -5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ நீட் டு ஃபைண்ட் த எல்லோட வேல்யூ. எல்லோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? 1.81 into 10 to the power of -4 Henry is the unit. இப்போ புரியுதா? யா. ஸோ எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்கான்? calculate. இப்போ கவனிங்க, calculate the self-induced EMF in the solenoid. ஸோ self-induced EMF என்னன்னு கேட்குறான். ஓகே, if the current through it is decreasing at a rate of this one, அதாவது இந்த ரேட்டில் டிக்ரீஸ் ஆகுதான். he is asking what is the EMF, induced EMF. induced EMFனா என்ன அர்த்தம்? self-induced EMF means they are talking about what? which EMF? back EMF. புரியுதா இல்லையா? பேக் EMF என்னன்னு கேட்குறான். ஸோ இப்போ கொஸ்டினில் உள்ள பாயிண்ட் படி பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட ஈயோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ நம்மளுக்கு டிக்ரீஸிங் அட் அ ரேட். ஸோ கரண்ட் டிக்ரீசஸ் அட் ஹவு மச் ரேட்? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? -50 ஆம்பியர் per செகண்ட். ஏன் நம்ம வந்து மைனஸ் யூஸ் பண்ணுறோம்? நம்மளாக போடுறோம், கொஷினில் கொடுக்கல, நம்மளாவே எடுத்துக்கலாம். நெகட்டிவ் சைன் as current is decreasing. இப்போ புரியுதா இல்லையா? கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸிங் அட் அ ரேட். அப்போ இந்த ஃபார்முலா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஈ தான் என்னன்னு கேட்குறான். நல்லா கவனிங்க, நம்மக்கிட்ட என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது? வாட் ஃபார்முலா வி ஆர் ஹேவிங்? L is equal to minus E by di by dt. இப்போ E தான் நம்மளுக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஈயை தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸ் ஆன்சர் கொண்டு போயிடலாமா? will I get like this? இப்படி வருமா? இப்போ இது மாதிரி நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, L is a positive quantity. L is a positive quantity and di by dt with the sign நம்ம போடணும். இப்போது to get L is a positive term always.
always it is greater than 0. இப்போ வந்து to find E with the sign, substitute di by dt with the sign. புரியுதா? ஓகே, இப்போ நம்ம வந்து E வந்து கண்டுபிடிக்கணும்னா வித் த சைன், E சைனோட கிடைக்கணும்னா di by dt சைனோட கிடைக்கணும். L வந்து இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி. சரி, இப்போ E இருக்குது நம்மக்கிட்ட, என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த L வேல்யூ? L வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல கொஸ்டினில் 1.81 கொடுத்துருக்கான். அப்ராக்சிமேட்டாக நம்ம 1.8 எடுத்துக்கிட்டோன்னா, ஏன்னா கேல்குலேஷனில் கொஞ்சம் குவிக்காக பண்ணுறதுக்கு நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, -4. ஸோ வாட் இஸ் di by dt? என்ன வரும்? -50. ஸோ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? ஸோ 10 to the power of -3. இப்போ இங்கே ஒரு நெகட்டிவ், இங்கே ஒரு நெகட்டிவ், ஸோ இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். 10 to the power of -3 இன்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது? 5 இன்ட்டு வெயிட் அதோட ஈஸியான ஒர்க் இருக்குல்ல, இதை இட்ஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ் ஒன், டவுட் இல்லை. இது 50 உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும்? 18 இன்ட்டு 5 இன்ட்டு 10 power of -4. ஸோ 18 5, வாட் இஸ் ஆன்சர்? 0459 இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? இப்படி வருது, which is 9 into 10 to the power of -3 volt. correct? 10 to the power of -3 நம்ம என்ன சொல்லலாம்? milli volt. 10 to the power of -3 I can call it as milli volt. okay, so இது வந்து நம்ம EMF with the sign கண்டுபிடிச்சிருக்கோம். okay, any doubt? right, so கண்டுபிடிச்சாச்சு. இப்போ next என்ன பண்ணலாம்? what we can do next? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப முக்கியமாக லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பண்ணிடலாமா? குவிக்கா, லெட்ஸ் குவிக்லி சால்வ் ஒன் மோர் ப்ராப்ளம். Come on, bias. So what inductance would be needed to store a 1 kilowatt of energy in a coil carrying 200 ampere? So question is very clear நினைக்கிறேன். அதாவது what is the inductance அப்படின்னு கேட்டா, inductanceனா என்னது? எல்லோட வேல்யூ என்ன? to store how much energy? அதாவது 1 கிலோவாட்ன்றது அவனே கிளியராக கொடுத்துட்டான். 1 கிலோவாட்டோட மீனிங்கே என்னது? 1 kilowatt hour means so எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணணுமா? எனர்ஜி தட் நீட் டு பி ஸ்டோர் இஸ் 1 kilowatt hour. அப்போனா என்ன அர்த்தம்? 1 kilowatt hourனா 3.6 into 10 to the power of 6 joules. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இண்டக்டன்ஸோட வேல்யூ we are interested to find. ஸோ இவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணணும், எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதான்? 200 ampere. ஓகே, so you need to find what is the L value. So what is the relation we have? Energy stored in an coil UB, magnetic field தான் ஸ்டோர் ஆகுது. நம்மளுக்கு என்ன ஆகும்? half LI square. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு we need to find the inductance value. come on, என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். குவிக் கால்குலேஷன் போட்டு சொல்லுங்கள். ஸோ 2 into UB ஓட வேல்யூ என்ன வரும்? UB ஓட வேல்யூ 3.6 10 to the power of 6 and divided by
கரெக்டாக குயிக்காக சொல்லிடலாமா? ஸோ என்ன வரும் நம்மளுக்கு இது மாதிரி இப்போ கூட ப்ராப்ளமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், 10 to the power ஆஃப்லாம் எடுத்து ரீரைட் பண்ணி ஒரு சைடு வச்சிடணும். ஸோ 2 into 36 அந்த டெசிமலில் நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டெசிமல் பாயிண்ட். எனக்கு டெசிமல் பாயிண்ட் ஐம் நாட் ஹாப்பி டு ஹேவ். ஸோ இப்படி எழுதிடலாமா? 5. ஓகே ரைட். ஸோ டிவைடட் பை 2 into 2 இதை 10 to the power of 4 எழுதிடலாம். இப்போ பாருங்கள் டெசிமல் 10 to the power ofலாம் ஒரு சைடு எழுதியாச்சு. So you will have what? 18 into 10 to the power of 1, which is 180 Henry. So this is the answer you are interested. Yeah, it is the correct one. Okay, right pa. So இப்போ வந்து நம்ம next one-க்கு மூவ் பண்ணலாம். சரி, இப்போ next thing என்ன அப்படின்னா நம்ம வந்து KVL ரொம்ப ரொம்ப முக்கியமானது KVL. okay, to apply in a Kirchhoff's voltage law, KVL. கெப்பாசிட்டர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இண்டக்டரும் சொல்லிடுறேன். ஓகே, கெப்பாசிட்டர் நம்ம தனியாக படித்தோம் இல்லையா, அது தனி. இங்கே நான் உங்களுக்கு வந்து இண்டக்டரையும் சேர்த்து சொல்கிறேன். டு அப்ளை KVL இன் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர். ஓகே சரி, இப்போ நம்மளுக்கு கெப்பாசிட்டர் கேஸ் எப்படி சொல்லியிருக்கான்றதை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டரில் ரொம்ப சிம்பிள், கெப்பாசிட்டருக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும், வாட் யூ நீட் டு அப்ளை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆல்ரெடி ரெசிஸ்டரையும் சொல்லிடுறேன். ஐ திங்க் ரெசிஸ்டரையும் சொன்னால் உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு டவுட் வராது. திஸ் இஸ் ஃபார் ரெசிஸ்டர் ஆல்சோ. ஓகே, இந்த ஒரு இடத்துல நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ ரெசிஸ்டருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. ஒரு ரெசிஸ்டர் என்கிட்ட கொடுத்துருக்கான், கரண்ட் வந்து A to B. ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ ரெசிஸ்டர். கரண்ட் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. ஓகே, ஏலேருந்து பிக்கு போகுது. அதே மாதிரி இதே இன்னொரு கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி கரண்ட் வருதுன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கேஸ்லையும் எப்படி நம்ம KVL அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் we are going to see. This is A, this is B and this is I, current flowing. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து எப்படி I am interested to find, நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா aim. What is our aim? VA minus VB ரெண்டு கேஸ்லேயும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். VA minus VB. ஓகே, இது என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் தான் தெரியும். எப்போவுமே ஹை டு லோ போனால் நம்ம என்ன பண்ணணும், ஹை டு லோ போனோன்னா வோல்டேஜை நம்ம என்ன சப்ஸ்டியூட், we need to substitute for high to low. Substitute negative sign. Okay, substitute positive sign. புரியுதா இல்லையா? இதுதான் வந்து பேசிக் ஐடியா. எப்பவுமே நம்ம ஹை டு லோ ரீஜன் போகும்போது மைனஸ் சைன் அப்ளை பண்ணுவோம், லோ டு ஹை போகும்போது பாசிட்டிவ் சைன். இப்போ நான் வந்து கரண்ட் இப்போ சர்க்யூட்டில் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ கரண்ட் எப்போவுமே HL நேமிங் பண்ணணும். ஓகே, HL நேமிங் இது நான் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் சொல்லி கொடுத்துருக்கேன் இன் டீட்டெயில். அது பார்க்கலன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா யூ கேன் கிளியர்லி see that. ஓகே சரி, இப்போ கவனிங்க. கரண்ட்டில் ரெசிஸ்டரில் கரண்ட் எப்பவுமே எப்படி போகும், ஹை டு லோ. பட் கரண்ட் வந்து இந்த கேஸில் எப்படி வருது,
high to low. Current எப்பவுமே எப்படி வரும்? ஹைல இருந்து தான் லோக்கு போகும். அதே மாதிரி இந்த கேஸில் கரண்ட் ஹைல இருந்து தான் லோக்கு போகும். இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் அ ரெசிஸ்டர்? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் ஜென்ரல்? ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் என்னது? இன் ஜென்ரல் potential difference across resistor என்ன வரும் நம்மளுக்கு? I into R. general expression in general. புரியுதா? சரி, இப்போ கவனிங்க. high to low. இப்போ நான் VAலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, VAலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். high to low போகும்போது நான் என்ன சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும்? நெகட்டிவ் சைன் மைனஸ் I into R. முடிக்கும்போது நான் எங்கே போய் முடிக்கணும்? பாயிண்ட் பியில் போய் முடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு போட்டு விபியில் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது விஏயில் ஸ்டார்ட் பண்ணேன், முடிக்கும் போது விபியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த விபி இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நம்ம ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் போடுறோம். ஸோ விஏ மைனஸ் விபின்றது நம்ம என்ன எழுதலாம்? I into R. கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ அதே வந்து இஃப் யூ டேக் இன் திஸ் கேஸ், இந்த கேஸில் நம்ம சர்க்யூட் அனாலிசிஸை எப்படினாலும் பண்ணலாம். ஏலேருந்து பி பண்ணலாம், இல்லை பி டு ஏ. நான் ஏலேருந்தே பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ. ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் போகக்கூடிய டைரக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட்டு போகிறேன். பட் ஆனால் இங்கே எனக்கு வந்து என்ன வருது? லோ டு ஹை வருதா, ஹை டு லோ வருதா? லோலேருந்து ஹை வருது. அப்போ நான் என்ன சைன் யூஸ் பண்ணணும்? லோலேருந்து சர்க்யூட் அனாலிசிஸ் இஸ் டன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இங்கேயும் சர்க்யூட் அனாலிசிஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அனாலிசிஸ் பண்ணும்போது, அதாவது நான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை கேவிஎல் பண்ணும்போது நான் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறேன்? லெஃப்ட் டு ரைட் பண்ணுறேன். ஓகே, அனாலிசிஸ் ஐ எம் டூயிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ அப்படி நான் அப்ளை பண்ணுறேன் இங்கேருந்து இங்கே. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது லோ டு ஹை, லோ டு ஹை பண்ணால் என்ன வரும்? பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் ஐஆர், முடிக்கும்போது விபி. ஓகே, ஸோ வாட் இஸ் விஏ மைனஸ் விபி இயர்? மைனஸ் ஐஆர். ஸோ இங்கே இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கேவிஎல் அப்ளை பண்ணுறோம் ரெசிஸ்டருக்கு. இப்போ கெப்பாசிட்டருக்கு இதே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டோன்னா வாட் இஸ் அ வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் அ கெப்பாசிட்டர்? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே, கெப்பாசிட்டரில் கரண்ட்டை பற்றி பேச மாட்டோம். நம்மளுக்கு என்னென்னா எந்த பிளேட்டு, ரெண்டு பிளேட் இருக்கும், ஒன்று எது ஹை பொட்டன்ஷியல், இன்னும் லோ பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து கரண்ட்டு பற்றி இங்கே பிரச்சனை கிடையாது. கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ ஃபார்முலா பாருங்கள். இன் ஜென்ரல் potential difference across a capacitor என்ன வரும்? what is the potential difference across a capacitor? Q equal to CV நம்மளுக்கு தெரியுமா? அப்போ V equal to என்னது? Q by C. இதான் ஸ்டாண்டர்டான ரிலேஷன், where V is the potential difference across the capacitor. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது what is the potential difference across the capacitorனா V. இங்கேயும் V. ஆனால் கவனிங்க, இப்போ நான் வந்து என்னோட ஏம் என்னது? பேசிக் ஏம் எப்படி சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணுறோம்? we are trying to find VA minus VB. ஏதோ ஒரு மோட்டிவ் வேணும்ல. அப்போ நான் VA minus VB கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் VA. அனாலிசிஸ் எந்த டைரக்ஷன் பண்ணுறேன்? லெஃப்ட் டு ரைட். நான் அனாலிசிஸ் பண்ண போகிற டைரக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட். ஓகே, இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணுறேன், எல்லாம் ஓகே. ஸோ விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், விஏபியில் போய் முடிக்க போகிறேன். ஸோ விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை டு லோ. இப்போ கவனிங்க, பாசிட்டிவ் டெர்மினல்ன்றது எப்போவுமே ஹை. கரெக்டாக? இந்த டெர்மினல் வந்து ஹை, இந்த டெர்மினல் லோ. ஏன்னா கெப்பாசிட்டரில் வந்து கரண்ட்டு போகிற டைரக்ஷன். சரி, ரெசிஸ்டரில் எப்படி ஹை லோ போட்டேன்? கரண்ட்டு போகக்கூடிய டைரக்ஷன் வந்து எப்போவுமே ஹை டு லோ தான் ரெசிஸ்டருக்கு போகும். அதனால் இதை ஹைன்னு வச்சு இது லோன்னு வச்சேன். இப்போ கரண்ட் இந்த லெஃப்ட் ரைட்லேருந்து லெஃப்ட் வரும்போது இந்த இடத்த ஹைன்னு வச்சேன். ஏன்னா ரெசிஸ்டரில் கரண்ட் எப்பவுமே ஹை டு லோ தான் போகும். ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் தான் போகும். அதனால் இதை ஹைன்னு நேம் பண்ணேன், இது லோன்னு சொல்லி நேம் பண்ணேன்.
இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டரில் ஒரு பிளேட் பாசிட்டிவ்னு இருக்கும், அது எப்போவுமே என்னது ஹை பொட்டென்ஷியல், இது நெகட்டிவ் பிளேட் லோ பொட்டென்ஷியல். இந்த கேஸில் எது லோ பொட்டென்ஷியல்? நெகட்டிவ் பிளேட். இது ஆல்வேஸ் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் டைரக்ஷன் வச்சு சொல்லக்கூடாது. பாசிட்டிவ் பிளேட் எப்பவுமே ஹை, நெகட்டிவ் டெர்மினல் ஆல்வேஸ் லோ. ஸோ இப்போ நான் விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை டு லோ போகிறேன். என்னோடய அனாலிசிஸில் ஹை டு லோ போனால் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் சைன் போடணும். மைனஸ் சைன் போட்டதுக்கப்புறம் வாட் ஐ நீட் டு புட்? Q by C. ஏன்னா கெப்பாசிட்டரில் பிளேட்ஸில் சார்ஜஸ் இருக்கும். இது ப்ளஸ் க்யூனா இது மைனஸ் க்யூ, இது மைனஸ் க்யூ மீன்ஸ் திஸ் இஸ் ப்ளஸ் க்யூ. சரி, லோ டு ஹை டு லோ பண்ணும்போது மைனஸ் சைன் பண்ணணும், மைனஸ் க்யூ பை சி. முடிக்கும் போது எங்கே முடிக்கணும்? பிபி. ஸோ இப்படி தான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் யூ நீட் டு ஃபைண்ட். Q by C. இப்போ புரியுதா இல்லையா? ரைட். ஸோ அதே மாதிரி இந்த பிளேட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? யூ ஸ்டார்ட் ஃப்ரம் விஏ. ஹை போடணுமா லோ போடணுமா? நம்ம சர்க்யூட் அனாலிசிஸ் லெஃப்ட் டு ரைட்டு தான் பண்ணுறேன். லோலேருந்து ஹை போகிறோம். அப்போது இப்போ சர்க்யூட் அனாலிசிஸ் நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் வரலாம், பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏக்கு வரலாம், அதே ஆன்சர் தான் வரும். அதனால் சர்க்யூட் அனாலிசிஸ் எந்த டைரெக்ஷனில் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. Q by C. முடிக்கும் போது என்ன பண்ணணும்? You need to finish with VB. So VA minus VB, you will have minus Q by C. புரியுதா இல்லையா? ஸோ இப்படி தான் சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி இண்டக்டருக்கு போடும்போது எப்படின்றத பாருங்கள். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா சோஃபார்? anyone having doubt so far? சொல்லுங்கள் பார்க்கலாம். இண்டக்டருக்கு என்ன வரும்? இண்டக்டருக்கு எப்படி பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். இண்டக்டர் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஓகே, ரொம்ப கவனமாக போடணும். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. சர்க்யூட்டில் சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? இது லாஸ்ட் கிளாஸே நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் கிளாஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரியும். இப்போ ஒரு இண்டக்டரில் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக போச்சுன்னா இண்டக்டர் எப்படி ஆக்ட் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். லைவில் இருக்கவங்க யூ கிவ் அ ஆன்சர். ஒரு இண்டக்டரில் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் அனுப்புகிறோம். ஓகே, அப்போ அதில் வந்து சர்க்யூட் எப்படி ஆக்ட் ஆகும்? ஹவு இட் வில் பிஹேவ் லைக்? இண்டக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும்? when you supply a constant current through a inductor, what will happen? Constant current through an inductor. இங்கே ஹை லோவும் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போகலாம். ஓகே, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். வெயிட் பண்ணுங்கள், வெயிட். ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் we will write. சரிப்பா, கவனிங்க. சரி, ஓகே, டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். சரி, இப்போ என்கிட்ட இண்டக்டர் இருக்குது. ஓகே, இண்டக்டரில் கான்ஸ்டன்ட் கரண்ட் போகுது. ஓகே, ஏ டு பி. இண்டக்டரில் கரண்ட் போகுது, பட் ஆனால் அந்த கரண்ட் என்னது? நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் கரண்ட் போகுது. ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாம். என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் developed across a inductor. What is the potential difference developed across an inductor? சொல்லுங்க பார்க்கலாம். What is the potential difference? E is equal to minus L di by dt. Correct? By definition idane. This is the potential difference. Simply you call it as what? Back EMF. So back EMF which is developed across an inductor. எப்போ back EMF develop ஆகும்?
whenever the current flowing through the inductor changes, there will be a change in flux across the inductor. And the change in flux ஆல் நம்மளுக்கு என்ன create ஆகும்? What is the change in flux ஆல் என்ன create ஆகும்? ஒரு back EMF. புரியுதா? ஸோ அது வந்து ஒரே காயில்குள்ளே நடக்குது. கரண்ட்டும் அது வழியாக தான் பாஸ் ஆகுது, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸும் அது வழியாக நடக்கிறனால யூ கால் திஸ் அஸ் செல்ஃப் இஎம்எஃப் ஆர் பேக் இஎம்எஃப். ஓகே, ரைட். ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்ம potential difference or the EMF developed. This is the potential difference we are talking about. Okay, சரி. இப்போ நான் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் அனுப்புகிறேன். கான்ஸ்டன்ட் கரண்ட் அனுப்புனேன்னா இந்த ஃபார்முலாவில் என்ன ஆகும்? கேஸ் 1 ஏ எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் கரண்ட் அனுப்புகிறோம். di/dt will be equal to 0, which implies what? ஈயோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு வரும். கரெக்டாக இல்லையா? கரண்ட் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஸோ E will be equal to 0. இப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும்? இண்டக்டர் வந்து எந்த ஒரு பேக் இஎம்எஃபே இல்லை, பேக் இஎம்எஃபே இல்லை இந்த கேஸில். அப்போது இந்த இண்டக்டரை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ் பை அ சிம்பிள் ஒயர். ஒரு ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி ஆக்ட் ஆகுது, ரைட்? சாரி, க்ளோஸ் சர்க்கியூட் ஆக்ட்ஸ் லைக் அ க்ளோஸ்டு சர்க்கியூட். இது வந்து எந்த கேஸுக்கு நம்ம ideal inductor we are taking. For ideal inductor we are discussing. Okay, ideal inductorக்கு படிக்கிறோம், மறந்துட வேண்டாம். ஏன்னா ஐடியல் இண்டக்டருக்கு தான் இப்படி இருக்கும். what is the resistance in an ideal? இண்டக்டர் எப்படி உருவாகுது? ஒரு காப்பர் ஒயர், ஒரு கண்டக்டிங் ஒயரை இஃப் யூ ஃபார்ம் மெனி லூப்ஸ், அப்போ க்ரியேட் ஆகிறது தான் என்னது? நம்மளுக்கு இண்டக்டர்ஸ். கரெக்டாக? இண்டக்டர் இஸ் மேட் ஆஃப் ஒயர்ஸ், அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அசம்ஷன் என்னென்னா, வாட் இஸ் அசம்ஷன்? ideal inductor is used. Ideal inductor is used and resistance is negligible, புரியுதா? ரெசிஸ்டன்ஸ் எதுவும் ஆஃபர் பண்ணாதுன்னு நம்ம அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஓகே, ரைட் பா. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன். ஐ கான்ஸ்டன்ட். இப்போ E is what? E வந்து நம்மளுக்கு இன்டியூஸ்ட் EMF எதுவும் கிடையாது, 0. ஸோ we are basically assuming it to be ideal inductor, acts like a closed circuit. இப்போ அடுத்து என்னென்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த இண்டக்டர் வழியாக கரண்ட் வந்து என்னது? there is going to be an current வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, கரண்ட் வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்க போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அது இண்டக்டருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது அதுக்கு பிடிக்காது. அப்போனா இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த காயில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பேசிக்காக பேக் EMF will be developed to what it tries to do? It tries to oppose by creating an back EMF. ஸோ ஆல்ரெடி இந்த வந்துட்டு இருந்த இந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற மாதிரி என்ன ஆகும்? It will produce a back EMF equal to E. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஈயை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? டைரக்ஷனை பற்றி டைரக்ஷன் வந்து நீங்கள் தான் சொல்லணும். லெஃப்ட் டு ரைட் கரண்ட் போகிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு EMF எப்படி போடணும்? அதுக்கு அகெயின்ஸ்டாக போடணும், கரண்ட் வரக்கூடிய டைரக்ஷனுக்கு. ஸோ கரண்ட்டு இந்த EMF போட்ட டைரக்ஷன் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, கரெக்டாக போடணும். EMF is trying to oppose. ஸோ இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் கரண்ட் அப்போஸ் பண்ணுற மாதிரி போடணும், புரியுதா? ஓகே, here the EMF developed is opposing the current flow. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, here inductor is replaced by an battery or a back EMF. அந்த இடத்த inductor is behaving like what?
inductor is behaving like behaving like a battery of back EMF E. Okay, so this is the expression. So EMF நீங்கள் substitute பண்ணும்போது direction of இதை நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. E ஓட வேல்யூ என்னவா இருக்கும் இங்கே? E ஓட வேல்யூ மேக்னிடியூட கண்டுபிடிங்க. What is the magnitude is L. நெகட்டிவ் சைன் கூட பாசிட்டிவ் சைன் ஆக்கிடலாம். அந்த மைனஸ் சைன் கூட போயிடுச்சு, ஏன்னா நான் மேக்னிடியூட் எடுத்திருக்கேன். E சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேக்னிடியூடே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்போல்லாம் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ நம்ம இண்டக்டருக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? ஒரு பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணணும். எவ்வளோ இஎம்எஃபோட? E is the EMF. இப்போ இதே வந்து யூ டேக் த நெக்ஸ்ட் கேஸ். So A, B current is flowing, but in the current என்ன ஆயிட்டிருக்கு? Decreasing. அப்போ என்ன பண்ணணும்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், கரெக்டாக யார் சொல்லுங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து what I need to put? This is A and this is B. So நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போடணுமா, டிக்ரீஸ் ஆகிற மாதிரி போடணுமா? சரி, நம்மளுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், ஏன்னா டிக்ரீஸிங் ஆகிட்டுருக்கீங்க. அப்போ இஎம்எஃப் என்ன, அந்த இண்டக்டர் என்ன பண்ணணும்னா கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாதான் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். அப்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி என்ன ஆகும்? இட் வில் டெவலப் அன் இஎம்எஃப். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், கரண்ட் போகக்கூடிய டைரக்ஷன்லேயே அந்த இது போட்டிருக்கேன்னா, விச் ஒன்? த பேட்ரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஸோ இஎம்எஃப் இங்கே கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணுங்கள்? மேக்னிடியூட் தான் யூ நீட் டு ஃபைண்ட். ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸை கரெக்டாக போட்டுட்டோம். ஓகே, சரி. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே வந்து VA மைனஸ் VB கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணியிருப்பீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா இங்கேயும் ட்ரை பண்ணலாமே. திஸ் இஸ் A, B. சொல்லுங்கள் பார்க்கலாம். VA மைனஸ் VB, யூ ஸ்டார்ட் ஃப்ரம் VA. இந்த இடம் ஹை பொட்டென்ஷியல் தானே, கரெக்டாக இல்லையா? இந்த இடம் ஹை பொட்டென்ஷியல், திஸ் இஸ் லோ பொட்டென்ஷியல். ஹை டு லோ வரும்போது என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? ஹை டு லோ வரும்போது நெகட்டிவ் மைனஸ் E மேக்னிடியூட் ஈக்குவல் டு VB. இப்போ மேக்னிடியூட் போக மறந்துடாதீங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். We are very clear that sign of the battery or direction of போட்டுட்டோம். Just we need to put the magnitude. So VA minus VB. இதான் expression. Okay, right. இதில் எது high potential சொல்லுங்க பார்க்கலாம். VA A terminal high potential, B high potential. சரி, நம்ம VA VB ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன இருக்குது? நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஈன்னு வருது, கரெக்டாக? அதுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ரெண்டு விஷயத்தை சப்ராக்ட் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது, மேக்னிடியூட். அப்போ இதில் வந்து என்ன சொல்லலாம்? VA should be greater than VB. இதில் எடுத்துக்கலாமா? இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? VA ஓகே, VA மைனஸ் VB நான் பண்ண போகிறேன். ஸோ என்ன வரப்போகுது ரிலேஷன்? இது வந்து திஸ் இஸ் லோ அண்ட் திஸ் இஸ் ஹை பொட்டென்ஷியல். பேட்டரியில் இது வந்து நெகட்டிவ் டெர்மினல் எப்பவுமே லோ, பாசிட்டிவ் டெர்மினல் எப்பவுமே ஹை. ஸோ ஹை டு லோ பண்ணுறேன். ஸோ என்ன வரப்போகுது? மைனஸ் ப்ளஸ் லோ டு ஹை பண்ணுறேன், அப்போது பாசிட்டிவ் டு VB. சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எது பெருசு? VA பெருசா VB பெருசா?
ஒரு ரெண்டு விஷயத்தை சப்ராக்ட் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் வருது. ஓகே, நெகட்டிவில் ஆன்சர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவில் ஆன்சர் வந்துச்சுன்னா விபி நீட் டு பி கிரேட்டர் தென் விஏ. விபி நீட் டு பி கிரேட்டர் தென் விஏ. ஓகே ரைட் பாஸ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி ஆர் ஹேவிங். ஓகே குட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேவிஎல் அப்ளை பண்ணுறோம். ஓகே, 3 இதுக்குமே நான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹட் காட் த பாயிண்ட். ஓகே ரைட் பாஸ். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு வி வில் மூவ் ஆன். சார் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் தான். ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் போகலாம் இல்லையா? யா லிஸ்ட். இப்போ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நோட்ஸ்லாம் எடுத்துட்டிங்களே, நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டருக்கு ரெசிஸ்டருக்கு ஐஆர்னு போடணும். ஹை டு லோ எப்போவுமே நெகட்டிவ், டவுட் இல்லை. கெப்பாசிட்டருக்கு வந்து Q/C. இண்டக்டருக்கு வந்து என்னது? இண்டக்டர் யூ வில் ஹேவ் இட் as what? மைனஸ் எல் di/dtன்றது ஜென்ரல் ஃபார்முலா. பட் ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும் மேக்னிடியூட் யூஸ் பண்ணுவோம். எல் di/dt. பேசிக்காக di/dt தெரியணும், கொஸ்டினில் கொடுத்துருவான். அப்போ தான் இண்டக்டரோட இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன்று யா கண்டுபிடிங்க பார்க்கலாம். கமான்பா. எஸ் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு. லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, அவன் வந்து இந்த சர்க்யூட் ஷோட் இந்த ஃபிகர் ஃபைண்ட் VAB at 1 second. VAB at 1 second அப்படின்னு சொல்கிறான். வாட் இஸ் மீன் பை VAB? VABனா என்ன அர்த்தம்? இப்படி கேட்டானா இட் மீன்ஸ் VA மைனஸ் VBன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு VA மைனஸ் VB அவன் VABன்னு சொல்லுவான். எந்த டைமில் கண்டுபிடிக்கணுமா? at t is equal to 1 second you are going to find. ஓகே, டைம் இஸ் equal to 1 second, ரைட்? ஸோ இப்போ எஸ் நீங்கள் தான் சொல்லணும். சார் எப்படி சார் அப்ளை பண்ணுறது? இட்ஸ் அ சூப்பர் ப்ராப்ளம்பா. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் டு லேர்ன். எப்படி பண்ணுறது? ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம். ஹவு டு கெட் த ஆன்சர். இப்போ என்கிட்ட வந்து சர்க்யூட் கொடுத்துட்டான். ஏக்கும் பிக்கும் VA மைனஸ் VB கண்டுபிடிக்கணும். எந்த டைமில்? நம்மளுக்கு t equal to 1 second. அப்போது AB சர்க்யூட் கொடுத்துட்டான். நடுவில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, தெரியுதா? அதோட யூனிட், அதோட வேல்யூ வந்து என்னது? 4 ஓம். இந்த பேட்டரியோடது 10 வோல்ட்டு. இது வந்து 2 farad. கெப்பாசிட்டன்ஸ் வந்து 2 farad. Q சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் என்னென்னா Q is equal to 2T. அதாவது ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ? ரெசிஸ்டருக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான்? ஆரோட வேல்யூ 4 ஓம். அந்த பேட்டரிக்கு என்ன வரும்? பேட்டரிக்கு நம்ம வந்து எவ்வளோ EMF ஆஃப் த பேட்டரி? 10 வோல்ட். ஓகே, இப்போ கெப்பாசிட்டரில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். கெப்பாசிட்டருக்கு they have given கெப்பாசிட்டன்ஸ் வந்து 2 farad. ஓகே, கெப்பாசிட்டருக்கு 2 farad. சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர் வந்து 2T. அதாவது கெப்பாசிட்டர் வந்து சார்ஜிங் கேஸில் இருக்குது. ஏன்னா கெப்பாசிட்டர் மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன ஆகுது? இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். டைம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? கெப்பாசிட்டர் மேலே இருக்கக்கூடிய சார்ஜும் இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டான். ஓகே, வேறு எந்த டேட்டாவுமே கொடுக்கல. சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் தெரியல, எந்த டைரெக்ஷனில் கரண்ட் போகுதுன்னு தெரியல. ஓகே, ஸோ நோ டேட்டா இஸ் தேர். ஸோ இப்போ என்ன நடக்கும்?
how to work out this problem? Hey, come on, yes. Any guess? Guess பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்களா ஒரு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அது லேட்டர் ஆன் கரெக்டா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, see, இது மாதிரி ப்ராப்ளம் எப்போவுமே நீங்கள் ஒரு சில ஃபேக்டை வந்து தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே சில ஃபேக்ட்டு யூ நீட் டு பி வெரி கிளியர் வித். என்ன ஃபேக்ட் அப்படின்னா, ட்ரிக்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபேக்ட்ன்றதோட ட்ரிக்கு, நீங்கள் தானே ட்ரிக்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க. ட்ரிக்ஸ் என்னென்னா, when charge Q across a when charge Q on the plates of the capacitor is known. When charge Q on the plates of the capacitor is known, then current in the capacitor, okay, then current flowing through the capacitor, then current flowing, then current passing through the capacitor. எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? கரண்ட் ஜஸ்ட் நீங்கள் dq by dtன்னு போட்டால் கரண்ட் பாசிங் த்ரூ த கெப்பாசிட்டர் என்னன்னு தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே, சார்ஜ் ஆன கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் யூ வில் கெட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ வந்து சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இந்த கேஸில் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? சார்ஜ் வந்து 2Tன்னு போட்டிருக்கேன். அப்போது சார்ஜ் Q is increasing in this case. Charge is increasing. Okay, இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, Q increasing means சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்க கெப்பாசிட்டரில். அப்போ கரண்ட் எப்படி போகும் அப்படின்னா, இப்போ இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட். ஓகே, கரண்ட் வந்து சார்ஜிங், அதாவது சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ Q இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னது? சார்ஜிங் கண்டிஷன் தானே. Q பிளேட்ஸில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சார்ஜிங் கேஸு. அப்போ கரண்ட் வந்து என்ன ஆகும்? பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். இது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கரண்ட் I flows from positive plate to negative plate. ஸோ பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு கரண்ட் போகும். அதே சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னு வைங்க. when Q is decreasing, Q decreasing ஆச்சுன்னா அது பேசிக்காக என்னது? Q டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அது டிஸ்சார்ஜிங் கேஸ். ஓகே, டிஸ்சார்ஜிங் கேஸ். இந்த கேஸில் கரண்ட்டு சர்க்கியூட்டில் எப்படி கரண்ட் போகுதுன்னு பாருங்கள். இதான் என்னோடய கெப்பாசிட்டர், இது வந்து பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட். ஓகே, டிஸ்சார்ஜிங் கேஸில் வந்து கரண்ட் எப்படி போகும்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். புரியுதா இல்லையா?
இதை ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். current I flows from negative plate to positive plate. இப்போ புரியுதா இல்லையா? You need to know these points. Okay, very very interesting points, right? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சார்ஜ் இங்கே இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ்? இப்போ இது வந்து முக்கியமான ட்ரிக்குப்பா. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ப்ராப்ளம். மேக் அ நோட் ஆஃப் இட். நோட்ஸ் எடுங்க பக்காவா. எக்ஸாம்ஸ் அப்போ ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, இட் கிவ்ஸ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த கெப்பாசிட்டர் டாபிக். கேவிஎல் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது? விஏ மைனஸ் விபி கேட்குறான். இப்போ ஃபஸ்ட்டு கரண்ட், இப்போ ரெசிஸ்டரில் நீங்கள் இப்போ கேவிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா I இன்ட்டு ஆர் வேணும். முதல்ல கரண்ட் வேணும். கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன். ஏன்னா Q தெரிஞ்சிச்சுன்னா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போடுவீங்க? அவன் கரண்ட் டைரெக்ஷனே கொடுக்கல. தெரியுதா இல்லை? அந்த ஒயரில் கரண்ட் டைரெக்ஷன் எப்படி கொடுக்கணும்? சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்படி, சார்ஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்படி. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் பீன் இன்க்ரீஸிங். சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது சார்ஜிங் கண்டிஷனில் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகிற மாதிரி. அதாவது ஒரு ஒயரில் ஒரு கரண்ட்டை தானே ஃப்ளோ பண்ண முடியும். சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? ஒரு ஒயரில் ஒரு கரண்ட்டை தான் ஃப்ளோ பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் அ கண்டிஷன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் கேவிஎல் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ கரண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. கரண்ட் என்ன வரும்? கரண்ட் இஸ் சிம்பிளி கிவன் பை வாட்? I is equal to dq by dt. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? யூ வில் ஹாவ் 2. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா கரண்ட் எவ்வளோ வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. 2 ஆம்பியர் தான் கரண்ட்டு. இப்போ கேவிஎல் அப்ளை பண்ணலாம். சார் எப்படி கேவிஎல் அப்ளை பண்ணுறது? நீங்களே அப்ளை பண்ணி எனக்கு சொல்லிடலாம். எவ்ரி திங் யூ நோ. பட் ஆனால் நல்லா கவனிங்க. நம்மளுக்கு வந்து VA minus VP at what time he is asking? He is asking at 1 second. அப்போ சார்ஜோட வேல்யூ என்ன ஆகிடும்? At 1 second Q ஓட வேல்யூ will be 2 கூலும். இப்போ கரண்ட் வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணி வரக்கூடிய ஆன்சரு. இப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டான்ல, சார்ஜ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் கரண்ட் கிடச்சிருச்சு. கரண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வாட்? டைம் இயர். இண்டிபெண்ட் ஆஃப் டைம். ஓகே, சரி. இப்போ Qவோட வேல்யூ 2 கூலும். எல்லாம் ஓகே சார். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்களே பண்ணிடுவீங்களே. சர்க்யூட் அப்படியே போடலாமா? திரும்ப ரீட்ரா பண்ணுறேன், கவனிங்க. ப்ளஸ் ஏ சார்ஜோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 2 கூலும். 4 ohm and this is B. இது என்ன வரும்? 10 volt. ஓகே, ஸோ இப்போ ஈஸியாக கேவிஎல் அப்ளை பண்ணலாம். இது வந்து எவ்வளோ ஃபேரடு? 2 ஃபேரட், ரைட்? அப்ளை பண்ணுங்கப்பா. கமான். ஸோ விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கரண்ட் நம்மளுக்கு எப்படி ஃப்ளோ ஆக போகுது சர்க்யூட்டில்? இட் இஸ் கோயிங் டு பை 2 ஆம்பியர். இப்படி ஃப்ளோ ஆகுது. இது வந்து ஹை அண்ட் திஸ் இஸ் லோ. ரெசிஸ்டரில் நேமிங் பண்ண போகிறேன், HL நேமிங். ஓகே, ரெசிஸ்டரில் கரண்ட் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வருது. ஸோ இது ஹையாக இருக்கணும், இது லோவாக இருக்கணும். பட் இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் எப்பவுமே ஹை, நெகட்டிவ் டெர்மினல் இட்ஸ் லோ. ஓகே, ஸோ இப்போ ஹை பொட்டன்ஷியல். ஸோ விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஏலேருந்து இஃப் யூ ஸ்டார்ட், லோலேருந்து ஹை போகிறோம். கரெக்டாக? லோலேருந்து நான் என்னோடய சர்க்யூட் அனாலிசிஸை ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, லெஃப்ட் டு ரைட் அனாலிசிஸ் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஏ. ஏலேருந்து லோ டு ஹை போகும்போது என்ன வரும் நம்மளுக்கு? பாசிட்டிவ் Q by C. VA equal to Q by C. This is the expression. அதுக்கப்புறம் லோ டு ஹை திரும்ப வருது. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன்? I into ஆரோட வேல்யூ. இப்போ இங்கே ஏன் இங்கே நெகட்டிவ் சைன் வந்துச்சு? இங்கே ஏன் பாசிட்டிவ் போட்டேன், இங்கே ஏன் பாசிட்டிவ் போட்டேன்? பிகாஸ் சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணும்போது லோ டு ஹை போகிறோம், இங்கேயும் லோ டு ஹை போகிறோம். இங்கே என்னது? லோ டு ஹை. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே வந்து இங்கே லோ டு ஹை. ஸோ +10
equal to VV. ஸோ என்னோட ஏம் என்னது, VA மைனஸ் VB கண்டுபிடிக்கணும். ஸோ VA மைனஸ் VB எல்லா டேர்ம்ஸையும் இன்சைட் கொண்டு வாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஐயோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 4, சார்ஜ் ஸ்டோர்டு எவ்வளோ 2 divided by 4 farad, I'm sorry 2 farad, கரெக்டு தானே, 2 farad. So what is the answer? So cancel பண்ணுங்க, you will have minus 1, you will have minus 19 volts. So VA minus VB. இப்போ நல்லா கவனிங்க, VA மைனஸ் VBயோட ஆன்சர் வந்து எனக்கு minus 19 வருது. ஸோ ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணுறேன், எனக்கு நெகட்டிவில் ஆன்சர் வருது. இதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல முடியும், இது பெருசாக இருக்கணுமா, இது பெருசாக நெகட்டிவ் ஆன்சர் வருமா, எது பெருசாக இருந்திருக்கணும், VB need to be greater than VA. ஓகே, கரெக்டாக இல்லையா? Yeah, the answer will be minus 19. It is correct. Okay. சரிப்பா, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? அடுத்த ப்ராப்ளம், எவ்ரிஒன் இஸ் ஓகே வித் த ப்ராப்ளம்ஸ்? யா, அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சார் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ப்ராப்ளம்ஸை கொடுத்துட்றேன் அண்ட் ஐ வில் கோ ஃபார் அ 10 minutes பிரேக். ஓகே. ம் கமான்ப்பா, இந்த ப்ராப்ளம்ஸ் ரெண்டும் பண்ணி வைங்க. complete these both problems. Okay, I will go for a 10 minutes break. நீங்களும் பிரேக் போயிட்டு வாங்க. ஓகே, வந்துட்டு இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். Yeah.
ஓகே குட், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? எனிஒன்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை போட்டுடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அப்போ வந்து சரி, லெஃப்ட் டு ரைட்டு தானே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் டு ரைட் இட் இஸ் ஃப்ளோயிங். கரண்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஃப்ளோ ஆகுது, ரைட்? இப்போ நம்ம சர்க்யூட்டை எப்படி மாற்றணும்? ஸோ ஹவு டு சேஞ்ச் த சர்க்யூட்? ரீரைட் பண்ணி எழுதலாமா? இது வந்து நம்மளுக்கு 6. ஸோ இண்டக்டரை நம்ம எப்படி கரண்ட் டிக்ரீஸ் ஆகிறனால அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி லெஃப்ட் டு ரைட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளோ பண்ணால் என்னது? லைக் திஸ், கரெக்டாக? and this is B. So EMF induced, okay, this is the EMF induced magnitude capital E. So capital E ஓட வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கான் கொஸ்டினில். கேபிட்டல் E, L, R, ஐயோட வேல்யூவும் கொடுத்துட்டான், ப்ராப்ளம் இல்லை. இப்போ di/dt அவனே என்ன பண்ணியிருக்கான்? டிக்ரீசிங் அப்படின்றனால you have given this sign. di/dt நம்மளுக்கு என்ன ஆகும்? -1 ஆம்பியர் பர் செகண்ட், கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சர்க்யூட்டை ரீரைட் பண்ணி எழுதியாச்சு. இந்த பாயிண்ட் ஏ பி என்ன கேட்டிருக்கான்? விஏபின்னு போட்டிருக்கான். விஏபின்னா என்ன அர்த்தம்? வாட் இட் மீன்ஸ்? விஏபி மீன்ஸ் ஸோ விஏ மைனஸ் விபி அப்படின்னு சொல்லி அர்த்தம், கரெக்டாக? விஏ மைனஸ் விபி. ஸோ இந்த இடத்துக்கு இஎம்எஃப் என்ன வரும் கண்டுபிடிச்சிடலாமா? இஎம்எஃப் வந்து மேக்னிடியூட் தான் we are interested to find. ஸோ எல் di/dt. ஸோ எல்லோட வேல்யூ என்னது? வாட் இஸ் த எல்லோட வேல்யூ இன் கொஸ்டின் they have given? எல்லோட வேல்யூ 5. di/dt ஓட வேல்யூ என்னது? -1 ஓட மேக்னிடியூட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 5 வோல்ட். ஓகே, 5V இஸ் த ஆன்சரு. சரி, இப்போ ஈயோட வேல்யூவும் கொடுத்துருந்தான் 20. இதோட வேல்யூ 20. ஓகே, இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 வோல்ட். ஓகே, ஆரோட வேல்யூ என்னது? 10 ஓம். ஓகே, ஆரோட வேல்யூ இஸ் 10 ஓம். சரி, இப்போ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? விஏ மைனஸ் விபி கேட்குறானா? ஸோ சர்க்யூட் அனாலிசிஸ் நான் எப்படி பண்ண போகிறேன்? அனாலிசிஸ் ஐ எம் கோயிங் டு டூ வின் லெஃப்ட் டு ரைட். ஸோ பண்ணால் என்ன வரும்? ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹை டு லோ வருமா? ஹெச்எல் நேமிங் பண்ணிடலாம். ஹை கரண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் ஃப்ளோ ஆகுது. ஹை டு லோ, இது லோ, இது ஹை, இது ஹை, இது லோ. ஸோ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹை டு லோனா என்ன அர்த்தம்? -I into R. லோ டு ஹை ஒன்ஸ் அகெயின் என்ன வரும் நம்மளுக்கு? ப்ளஸ் இ மேக்னிடியூட். கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகிறனால இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் இஎம்எஃப் போட்டிருக்கேன், மறந்துடாதீங்க. இந்த பிளேட்டை இது இப்படி போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து ஹை டு லோ வந்து நம்மளுக்கு நெகட்டிவ். ஓகே, ஈக்குவல் டு விபி. ஸோ விஏ மைனஸ் விபி நம்மளுக்கு என்ன வரும்? இ மைனஸ் ஓகே, கேபிட்டல் ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 20 ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்னது? 2. ஆரோட வேல்யூ 10. மைனஸ் வருது இல்லையா? 5 வோல்ட்டு -5. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் நம்மளுக்கு? -5 வோல்ட் அப்படின்னு கிடைக்குது. விஏ மைனஸ் விபியோட ஆன்சர் கரெக்டாக தப்பா? விபி மைனஸ், ஸோ -5 வோல்ட். ஓ நோ, VA minus VB.
ஓகே சம்திங் வென்ட் ராங். 35 ஆன்சர் போட்டிருக்கான். ஏன் கரெக்டு தானே? ஓ மை காட், ஐ மேட் அ கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணது கரெக்டு தான். 40 minus 5 which is 35 volt. Okay, so VA minus VB என்ன வரும் நம்மளுக்கு? It's going to be 35 volt. புரியுதா? Yes, so this is the answer. இப்போ இதுக்கான இதை நம்ம பார்க்கலாம். இதுக்கான ப்ராப்ளம் சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் கொடுத்துட்டான். ஓகே, they are asking what is the voltage across the inductor. Voltage across the inductor எப்படி கண்டுபிடிக்கிறது? voltage across the inductor, how to find? இப்போ வாட் இஸ் VL என்னன்னு கேட்குறான். வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அவன் VLன்னு கேட்டிருக்கான், அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர். ஓகே, அட் த சேம் டைம் VA மைனஸ் VB என்னன்னு கேட்டிருக்கான். கரெக்டாக? VA மைனஸ் VB. ஸோ VL என்னன்னு கேட்டிருக்கான், VAB, தட் இஸ் VA மைனஸ் VB என்னன்னு கேட்குறான். ஸோ இது ரெண்டு இது கொஷினில் கேட்டிருக்கான். ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் VL ஐம் கோயிங் டு டேக் இட் ஆஸ் ஒன், நம்மளோட பேக் EMF, அதுதான் நம்மளோட வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். வோல்டேஜ் அக்ராஸ், ஏன்னா இதுக்கு வந்து VLக்குன்றதுக்கு ப்ராப்பர் மீனிங் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் VLனா என்ன அர்த்தம்? வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர். நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புக்கிலலாம் வேறு மாதிரி போட்டிருக்கான். ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன் டு தட். இல்லைனா ஒன்று கிளியராக சொல்லிடணும், VLன்றது எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் வோல்டேஜ் அக்ராஸிட்டு அப்படின்றது. ஓகே, ஸோ அதனால் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு VL. அதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? ஓகே, ஜஸ்ட் ஈன்னு எடுத்துக்கலாமா? பேக் EMF. ஓகே, மேக்னிடியூட் போடாமல் ஜஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டான், ஐயோட வேல்யூ 10E minus 40. ஓகே, இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு VL கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? E கண்டுபிடிக்கிறதுக்கு minus L di by dt. ஸோ இதை கண்டுபிடிச்சி யூ நீட் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ. இப்போ எந்த டைமும் ஸ்பெசிஃபிக் டைம் கொடுக்கல. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அப்படியே டீனே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணும், இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு di by dt ஐ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 10 minus 4 6 minus 4t. அதாவது இப்படி எழுதலாமா? -4 into I. So di by dt is nothing but what? di by dt is nothing but -4i. ஓகே, இப்போ எனக்கு வந்து இது கிடச்சிருச்சு, di by dt. இப்போ Lோட வேல்யூ, Eயோட வேல்யூ என்ன வரும்? Lோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கான். கரண்ட் என்ன கிடச்சிருக்கு? -4i. So I am going to say it is 8i. So voltage across the inductor VL is equal to 8i, where I is nothing but what? Questionலே கொடுத்துட்டான், 10 into 10 pro. புரியுதா இல்லையா? Okay, so this is the VL. First question answer பண்ணிட்டோமா? இப்போ அடுத்து we are interested to answer what? நெக்ஸ்ட் வந்து VA minus VB கிடைக்கணும். அது எனக்கு கண்டுபிடிக்கிறது நான் என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து ஹை, லோ. ஓகே, இப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு வந்து இது சும்மா நீங்கள் e power -4t
e power minus 4t. அப்போ கரண்ட் கொடுத்துருக்க கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ஏன்னா அதை வச்சு தான் நம்ம சொல்லணும் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார். ஏன்னா நம்ம இண்டக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த இண்டக்டரை ரீப்ளேஸ் பண்ணோன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீரைட் பண்ணணும் சர்க்கியூட்டை. ஸோ என்ன வரும் சர்க்கியூட்டு? என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? Here what is there? Here I is decreasing. Graph தெரியலனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க what I'm going to say. Okay, so graph வந்து I is equal to 10 e power minus 4t. இதோட graph எப்படி வரும்னா ஓகே t equal to 0 அப்போ என்ன ஆகும்? it takes 10. இது உங்களுக்கு கிராஃப் போட தெரியலனா பேசிக் மேத் வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் கிராஃப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அங்கே இந்த கிராஃப்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இது வந்து யூ நீட் டு சே கரண்ட் இஸ் டிக்ரீசிங். கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த சர்க்யூட் என்ன பண்ணும்? இட் ப்ரொடியூசஸ் அன் இஎம்எஃப் இன் வாட் டைரக்ஷன்? கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி this battery will be flowing. That is, this is A and this is resistor and this is 4 ohm. current increase ஆகணும்னா என்ன? EMF will be developed equal to B. Okay, so I is equal to 10 e power minus 4t. இது கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் ஓகே. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம VA மைனஸ் VB கண்டுபிடிக்கணும். இப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுல, கரண்ட் டிக்ரீஸ் ஆனனால அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட இஎம்எஃப் இண்டக்டரை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பேட்டரியால். ஸோ திஸ் இஸ் ஹை லோ அண்ட் திஸ் இஸ் லோ, திஸ் இஸ் ஹை. ஸோ விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹை டு லோ வந்தால் என்ன வரும்? மைனஸ் ஐ இன்ட்டு 4. லோ டு ஹை போனீங்கன்னா +6 + C மேக்னிடியூட். முடிகிற இடம் என்ன வரும்? விபி. ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம்? VA minus VB is nothing but ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 4i minus 6 magnitude. ஸோ வாட் இஸ் 4i? ஐயோட வேல்யூ என்னது? 10. மேக்னிடியூட் ஈயோட மேக்னிடியூட் என்ன வந்துச்சு? 80. கரெக்டாக இல்லையா இதோட ஆன்சர்? ஸோ ஃபைனலி வாட் யூ வில் ஹேவ்? VA minus VB will be equal to what? -40. Okay, so this is the expression we got. Right then, everyone able to understand what I am doing? Yes. So answer check பண்ணிடலாமா? Yeah, -40. It is right. Yeah, correct. So this is the answer and it is correct. Okay, right. Okay pa, very good. இப்போ next thing, ஸோ ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஓகே, தட் இஸ் குட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். என்ன அப்படின்னா,
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் சொல்ல போகிறேன். ஓகே, அது எப்படின்றத பாருங்கள். நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு ஐடியல் கெப்பாசிட்டர் அண்ட் அன் இண்டக்டர். ஓகே, ஐடியல் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர். இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சார்ஜிங் and discharging and discharging of a capacitor and inductor. ஓகே, அதாவது நம்ம படிக்க போகிறது என்னென்னா, okay, so this is the circuit. சரி, charging discharging of capacitor inductor with a resistor. சரி, இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எதுவுமே டிரைவ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் டெரிவேஷன் வேணும்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸை பாருங்கள். நான் இப்போ கேவிஎல்லாம் அப்ளை பண்ணி சொல்லி கொடுத்தேன்ல, அதே டெக்னிக்காக தான் இருக்கும். ஓகே, நோ ஸ்பெஷல் டெக்னிக் வில் பி யூஸ்ட். ஸோ நீங்கள் என்னென்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கெப்பாசிட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி படித்த தியரி தான். ஸோ அதுலேருந்து வி வில் ஸ்டடி. ஸோ we will start with capacitor. Capacitor C. Okay, capacitor C அதாவது கெப்பாசிட்டரை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கேஸாக பார்க்கலாமா. capacitor directly connected to a battery. Capacitor directly connected to a battery. Okay, V. ஸோ இது வந்து என்னோட கெப்பாசிட்டர். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் இருக்குது அண்ட் திஸ் இஸ் அ பேட்ரி. ஓகே, பேட்ரி வந்து V கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம படிக்க போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸு. ஸோ கைண்ட்லி கீப் யுவர் அட்டென்ஷன் இயர். ஓகே, ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட கெப்பாசிட்டர். ஓகே, திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து அன்சார்ஜாக இருக்குது. ஓகே, அன்சார்ஜ் எப்போ t = 0 அப்போ அது அன்சார்ஜாக இருக்குது. ஓகே, இந்த கெப்பாசிட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீயை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் what will happen to this capacitor is, இந்த சைடு பாசிட்டிவ் இந்த சைடு நெகட்டிவ் ஆகிடும். ஓகே, what will happen to this capacitor is, the capacitor charges instantaneously. ஓகே, நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே கரண்ட் வந்து உடனே என்ன ஆகிடும், கெப்பாசிட்டர் வில் பி சார்ஜ் டு Q0ன்ற ஒரு சார்ஜுக்கு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிடும் இன்ஸ்டன்டேனியஸ்லி. ஓகே, எந்த ஒரு டைம் லேக்குமே இருக்காது. ஸோ ஹவு மச் இட் வில் ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, Q0 will be equal to CV. நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ் டைரெக்டாக எங்கே ஆகும், எங்கே ட்ராப் ஆகும், கெப்பாசிட்டரில். ஸோ ஒரு பேட்ரியை ஒரு கெப்பாசிட்டரை பேட்டரியோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். நோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் யூஸ்ட் இயர்.
ஓகே, நோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வால்வ்டு. அப்போது இன்ஸ்டன்டேனியஸாக சார்ஜ் ஆகுது, புரியுதா? ஸோ அந்த சார்ஜோட வேல்யூவும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் த கரண்ட் இயர்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஒரு கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ் தெரிஞ்சிடுச்சுன்னா, இந்த ரேட் ஆஃப் த டைம் வேரியேஷன் ஆஃப் சார்ஜ் டைம், அதாவது சார்ஜ் வந்து அந்த கெப்பாசிட்டர் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர். நல்லா கவனிங்க. இப்போ நான் கெப்பாசிட்டர் நான் அது வழியாக கனெக்ட் பண்ணோன்னா வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ வில் பி? இன்ஸ்டன்டேனியஸாக சார்ஜ் ஆகிடும், கரண்ட் ஃப்ளோ வில் பி 0. ஓகே, ஸோ I is equal to dQ0. ஏன்னா சார்ஜ் இப்போ கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? யூ வில் கெட் ஆன்சர் as 0. புரியுதா இல்லையா? சார்ஜ் as a function of time டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் as 0. ஓகே, ஸோ இது வந்து கெப்பாசிட்டர் டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது. இப்போ கெப்பாசிட்டரை வந்து சும்மா கிராஃப் மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து QT இன்ஸ்டன்டேனியஸாக சார்ஜ் ஆகிடும். ஓகே, டு கெப்பாசிட்டர். கரண்ட் என்னது சர்க்யூட்டில்? will be 0. ஓகே, 0. சரி, இப்போ அடுத்த கெப்பாசிட்டர் இப்போ நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் கேஸ். இதை வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஸ்டாண்டர்ட் கேஸாகவே நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். இதில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கேஸ் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது டைரக்ட்லி கனெக்டட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டரை போட்டு கனெக்ட் பண்ணுறோம். எப்படி சர்க்யூட் இருக்க போகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர். இதோட நான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்? ஒரு ரெசிஸ்டர். கெப்பாசிட்டரோட ரெசிஸ்டர். இனிஷியலாக இங்கே சார்ஜ் என்னது? அன்சார்ஜ் கெப்பாசிட்டர். ஓகே, அப்போ அதில் எதுவும் சார்ஜ் இருக்குமா? இருக்காது. ஓகே, ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஹியர்? பேட்டரி V is been connected. ஓகே, இது வந்து என்னென்னா at time t equal to 0, at time t equal to 0 uncharged. ஓகே, ஸோ இப்போ கெப்பாசிட்டர் இது நீங்கள் பண்ணதுக்கப்புறம் வாட் will happen? ஓகே, கெப்பாசிட்டர் நம்ம வந்து டைம் t ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து at time t. at time t சர்க்யூட் எப்படி இருக்குன்றதுக்காக. ஓகே, எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஐன்ற கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். see time t அப்போ வாட் இஸ் த சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர்? Q. வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர்? இப்போது நல்லா கவனிங்க. சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் என்னது? Q. சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒயர் வழியாக அந்த கெப்பாசிட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் தெரிஞ்சிடும்ல. நான் இந்த பாயிண்ட் சொன்னேன்னா இல்லையா? சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் as a function of time தெரிஞ்சிருச்சுன்னா what is the current flowing through that can be easily found. So Q is the charge on capacitor. இந்த டயக்ராம் எதுக்கான டயக்ராம் இது? So this is the diagram. Okay, charge on capacitor at time t. ஓகே, இப்போ கரண்ட் கவனிங்க. இது ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எல்லாமே சீரீஸில் தானே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கெப்பாசிட்டரில் என்ன கரண்ட் போகுதோ அதுதான் என்ன ஆகும்? ரெசிஸ்டருக்கும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் த்ரூ த
capacitor. Current through the capacitor என்ன வரும்? I is equal to dq by dt. கரெக்டா இல்லையா? அதாவது கரண்ட் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் தெரிஞ்சிச்சுன்னா அது வழியாக போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த கரண்ட் தான் என்னது? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர் அண்ட் ஆல்சோ ஏன்னா இங்கே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ த்ரூ ரெசிஸ்டர். புரியுதா இல்லையா? you're able to get the point. So I is equal to dq by dt. சரிப்பா, எல்லாம் ஓகே. இப்போ கரண்ட்டு இப்போ எப்படி சார் ஃபார்முலா எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வாட் இஸ் த சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர்? அன்சார்ஜுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ க்யூவோட வேல்யூ இனிஷியலாக என்னவாக இருந்துச்சு? 0. சரி, அந்த பாயிண்ட் நம்மளுக்கு இட் இஸ் வெரி கிளியர். அன்சார்ஜ்னால் என்ன அர்த்தம்? இனிஷியலாக சார்ஜ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அட் டைம் t சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அட் டைம் t சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா q is equal to, இப்போ இது சார்ஜிங்காக டிஸ்சார்ஜிங்காக? இது இட் இஸ் அ கேஸ் ஆஃப் சார்ஜிங், மறந்துடாதீங்க, சார்ஜிங். q is equal to q0. இதான் டைரக்ட் ஃபார்முலா, யூ நீட் டு நோட். ஓகே, இதான் ஃபார்முலா. q is equal to q0 into 1 minus e power minus t by rc. ஓகே, சரி, திஸ் இஸ் த ஃபார்முலா. இதில் என்னென்னா அந்த ஆர்சின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆர்சியை நம்ம என்னென்னு எழுதலாம்னா டவ். ஓகே, யூ கேன் கால் இட் அஸ் டவ் சி. டவ் சிக்கு பேர் என்னென்னா, யூ கால் திஸ் அஸ் டைம் கான்ஸ்டன்ட். அப்படின்னு சொல்லுவான். அதோட யூனிட் என்னது? யூனிட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூனிட் இஸ் செகண்ட்ஸ். யூனிட் வந்து என்னவாக இருக்கும்? செகண்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ சார்ஜ் அட் எனி டைம் ஆன் த கெப்பாசிட்டர் வில் பி q0 into 1 minus e power minus t by rc. எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் படிக்கிற புக்கில் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் கேஸ் இருக்கும். யூ கேன் see that and learn. ஓகே, சரி, இப்போ இதான் ஃபார்முலா. சார்ஜ் தெரிஞ்சிருச்சு. இப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர் எப்படி சொல்லுவீங்க? இப்போ இது ஹை பொட்டென்ஷியல், ஏன்னா இது பாசிட்டிவ் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் திஸ் ஒன். அதனால் இந்த பிளேட் பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, இந்த ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் கிடச்சோம்ல, சார்ஜோட ஈக்குவேஷன் எடுத்துல இதுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா, ஆர்சின்றது டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. அட் டைம் இந்த q0 இருக்குல்ல, இங்கே இந்த q0க்கு என்ன அர்த்தம்னா q0 is equal to c into v. இதில் நீங்கள் ஆட் ஆன்ஸ் எடுக்கணும். q0ன்றது என்னன்றதை பார்த்துக்கலாம். at t equal to 0. ஓகே, at t equal to 0 what is the charge here? இப்போ t 0ன்னு போடுங்க. இந்த ஃபார்முலாவில் t 0ன்னு போட்டிங்கன்னா what is the charge you will have here? என்ன சொல்லலாம்? டைம் t equal to 0 அப்போ what is the charge? q0 into 1 minus e power 0ன்னு வரும். கரெக்டாக? e power 0க்கு என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலி you will have charge to be equal to 0. ஏன்னா 1 minus 1 will be 0. ஸோ டைம் t equal to 0 அப்போ what is the charge? q is also 0. இப்போ at time t equal to infinity அப்போ என்ன வரும்? டைம் t equal to infinity அப்போ இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். q is equal to q0 1 minus e power. இப்போ கவனிங்க, t இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போது நம்ம t இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது, e power minus infinity. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, e power plus infinity is infinity.
and e power minus infinity is 0. okay அப்போ இந்த term என்ன ஆகும் இங்க 0 ன்னு வந்துருமா அப்போ q will be equal to q0 இந்த கண்டிஷன் பேர் வந்து steady state condition அதாவது எப்போ வந்து நம்ம டைம் t equal to infinity ன்னு போடுறோமோ அந்த கண்டிஷன் பேர் என்னது steady state condition steady state condition அப்படினு சொல்லுவோம் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமானது you call that as steady state ஓகே அப்போ நல்லா கவனிங்க சார்ஜ் என்னவா இருக்காங்க what is the charge flow q is equal to q0 இப்போ இனிஷியலா டைம் t equal to 0 அப்போ இனிஷியலா என்ன இருந்துச்சு சார்ஜ் இல்லை பட் ஸ்டெடி ஸ்டேட் தட் இஸ் டைம் இன்ஃபினிட்டி அப்போ அது டோட்டலாக சார்ஜ் ஆகிடுச்சு இப்போ இதோட கிராஃப் இருக்குது பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கிராஃப் போட்டோன்னா என்ன வரும்னா I'll get a graph like this. This is q and this is time. இப்போ டைம் t equal to 0 அப்போ என்ன வேல்யூ இருந்துச்சு இதான் டைம் t equal to 0 இது டைம் இன்ஃபினிட்டின்னு வைங்க கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா you will get a graph like this. okay you will get a graph like this புரியுதா இல்லையா infinity அப்போ இது என்ன வேல்யூ எடுக்கும் q0 infinity அப்போ it takes a value of q0 okay so t equal to 0 அப்போ q0 t infinity அப்போ q will be equal to q0 இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னது டைம் இன்ஃபினிட்டின்னு போச்சுன்னா it you call it as steady state fully charged t equal to infinity அப்போ அது என்ன ஆயிடுச்சு fully charged புரியுதா இல்லையா சரி இப்போ நம்ம சார்ஜை பற்றி சொல்லிட்டோம் இதுதான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் யூ நீட் டு நோ இப்போ அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேல்யூ பற்றி நம்ம பார்ப்போம் t equal to tau c இப்போ t equal to tau c அப்போ வாட் இஸ் த at t equal to tau c சார்ஜ் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வாட் இஸ் த சார்ஜ் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் ஃபார்முலா இருக்குல்ல என்ன ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது q is equal to q0 into 1 minus e power minus t by tau c இப்போ t இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும் tau c ன்னு போடணும் இப்போ நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்போ இருக்குது இப்போ tau c க்கு பேர் என்னது tau c க்கு பேர் வந்து டைம் கான்ஸ்டன்ட் அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tau c divided by tau c okay tau c will get cancelled ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆகும் you will have q0 into 1 minus e power minus 1 which is nothing but what q0 into 1 minus 1 by e இப்போ என்னன்னா கவனிங்க இதுலேருந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும் இப்போ ஈயோட வேல்யூ என்னது சின்ன கால்குலேஷன் தான் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வந்துடும் e is approximately 2.71 ஓகே ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 1 by e கண்டுபிடிச்சிட்டு 1 minus 1 பண்ணிங்கன்னா ஃபைனலி will get the answer as what you will get 0.632 q0 ஸோ இதுதான் என்னது சார்ஜோட வேல்யூ புரியுதா இல்லையா இதுதான் சார்ஜோட வேல்யூ ஓகே 0.632 q0 ஓகே யா ஸோ q0 ஓட வேல்யூ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியுதுன்னா q by q0 எவ்வளோ வருது 0.63 இப்போ நல்லா கவனிங்க டோட்டல் இது வந்து சார்ஜ் எந்த டைமில் அதாவது tau c ன்ற டைமில் வாட் இஸ் த சார்ஜ் tau c ன்ற டைமில் வாட் இஸ் த சார்ஜ் 0.632 q0 அப்போது நல்லா கவனிங்க டோட்டல் சார்ஜ்ன்றது இப்போ ஃபுல்லி சார்ஜ்டு கண்டிஷன் முக்கியமாக கவனிங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல்லி சார்ஜ்டு கண்டிஷன்றது என்னது q0 ஃபுல்லி சார்ஜ் கண்டிஷன்றது q0 அதில் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு சார்ஜ் ஆகிடுச்சு q அமௌண்ட் சார்ஜ் ஆகிடுச்சு அப்போ என்ன அப்படின்னா இந்த ரேஷியோ வச்சு நீங்கள் என்ன சொல்ல முடியும் இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சார்ஜ் ஃப்ராக்ஷன் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் சார்ஜ் ஓகே ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்ட்டு 100 பண்ணுங்கள்
இது வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி, இது நடுவில் ஒரு லேர்னிங்காக இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த பர்சன்டேஜ். இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா, த in time t equal to tau c, the capacitor charges by an percentage 63.2%. The capacitor charges by a percentage of 63.2% of total charge. புரியுதா இல்லையா? அதாவது டோட்டல் சார்ஜ் வந்து 100% அப்படின்னா அதில் வந்து 63.2% ஆஃப் த சார்ஜிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இன் டைம் t equal to tau c, the capacitor charges by an percentage of 63.2% of total charge. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, இட் வில் பி யூஸ்ஃபுல், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது டைம் கான்ஸ்டன்ட் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னா 63.2% சார்ஜ் ஆகிருக்கும். ஓகே, இந்த ரேஷியோ வில் கிவ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் சார்ஜ் இன்ட்டு 100 பண்ணும்போது பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ரைட்ப்பா. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி காட் ஃபைனலி இயர். எனி டவுட்? ஸோ ஃபுல்லி சார்ஜ்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபுல்லாக சார்ஜோட க்யூ தான் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ கரண்ட், we will see the current expression, current during charging. எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி தானே. என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். I is equal to dq by dt. So what is dq by dt? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். q0 into 1 minus e power minus t by tau c. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் வெளில வந்துடும். டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃபரன்சியேஷனும் பேசிக் மேத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். ஓகே, இது டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? -1 வெளில வந்துடும், -1 by tau c அப்படின்னு வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் we are having is this one. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ q0 by tau c. ஸோ I இருக்க இடத்துல என்ன வரும்? q0 by tau c, which is nothing but what? q0 by rc ன்னு சொல்லலாமா? e power minus t by tau. ஸோ என்னன்னா, இதை நான் லேட்டரான எப்படி எழுதலாம்? I is equal to I0 e power minus t by tau c. ஸோ திஸ் இஸ் த கரண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, கவனிங்கப்பா, இதுதான் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன். இது வந்து என்னென்னா, இங்கே I0ன்றது என்னது? q0 by rc, which is nothing but q0 by tau c. Okay, so this is the expression we are having, charge current during charging. Okay, இப்போ இதுக்கு கிராஃப் போட்டு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான கிராஃபு. திஸ் இஸ் டைம் அண்ட் திஸ் இஸ் கரண்ட். ஸோ என்ன ஆக போகுது? கரண்ட்டு I0லேருந்து இட்ஸ் கோயிங் டு டிக்ரீஸ் கண்டினியூஸ்லி. ஓகே, இதுவும் வந்து எக்ஸ்பென்ஷியலி டிக்ரீஸிங் கிராஃப். t equal to 0 அப்போ என்ன வரும்? t equal to 0 அப்போ e power 0 which is equal to 1. t infinity அப்போ என்ன ஆகும்? e power minus infinity 0ன்னு வரும். ஸோ இதை வச்சு தான் இந்த கிராஃப் நான் போட்டிருக்கேன், எக்ஸ்பெனன்ஷியலி டிக்ரீஸிங். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இது தானே டைம் t equal to infinity, டைம் t infinity, இது t equal to 0. t equal to 0 அப்போ எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? t equal to 0 அப்போ நம்மளுக்கு மேக்ஸ் கரண்ட், ஓகே, I0 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. மினிமம் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது? 0க்கு போயிடுது, டெண்டிங் டு 0. கரண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் அப்போது கரண்ட் வந்து 0 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸ்டெடி ஸ்டேட்
இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க, இது நான் ஒரு சர்க்யூட் மட்டும் போடுறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக இது கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக. இந்த கிராஃபில் நம்ம படிக்கிறத ஒரு கிராஃபாக போடுறோம் பாருங்கள். நம்மளோட சர்க்யூட் என்னது? இதானே நம்மளோட சர்க்யூட்டு. ஃபாஸ்ட்டாக போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், பேட்ரி. இதானே நம்மளோட சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். T = 0 அப்போ மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுதா? அதை அப்படியே இது பண்ணிங்கன்னா ஓகே, இட் ஆக்ட்ஸ் லைக் ஓப்பன் சர்க்யூட் மாதிரி, க்ளோஸ் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது இனிஷியலாக நல்ல கரண்ட் அனுப்பும். கெப்பாசிட்டர் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், கெப்பாசிட்டர் இருந்த இடத்துல ஐ ஹவ் ரீப்ளேஸ்ட் பை அ பிளெயின் ஒயர். இது எப்போனா T = 0 அப்போது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும், I0ன்ற கரண்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இனிஷியல் கண்டிஷன், இனிஷியலாக இதுதான் சர்க்யூட், கரெக்டாக இல்லையா? இப்போ இதே இது இஃப் யூ டேக் ஃபார் அ கரெக்ட். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோம் பாருங்கள், இங்கே Q0 இருக்க இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? உங்களுக்கு டவுட் வந்தால் சொல்கிறேன் நான். Q0 இருக்க இடத்துல ஐ கேன் ரைட் இட் as what? Q is equal to what is the Q0? Q0 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் பாருங்கள். Q0 is nothing but what? இந்த ஃபார்முலா தானே. இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டைரக்ட் ரிசல்ட்டாக RCன்னு இருந்துச்சுல, C into V. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது, V/Rன்னு வருது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷனையும் நம்ம நோட் பண்ணோம். அதாவது I0 வந்து Q0/RC, Q0ன்றது C into Vன்னு எழுதலாமா? ஸோ CC கேன்சல் ஆகிடும், R/V. ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து இந்த கண்டிஷன். அப்போது இப்போ இதே வந்து ஸ்டெடி ஸ்டேட் அப்போ என்ன ஆகிடும்னா, கெப்பாசிட்டர் will act as a open circuit. அது வழியாக கரண்ட். இப்போ வாட் இஸ் த கரண்ட் அட் ஸ்டெடி ஸ்டேட்? 0 கரண்ட். அப்போ அது வழியாக எந்த கரண்ட்டுமே அனுப்பாது. ஓகே, no current will flow through that. புரியுதா இல்லையா? கெப்பாசிட்டர் ஆக்ட்ஸ் லைக் அ ஓப்பன் சர்க்யூட். இதில் வந்து க்ளோஸ் சர்க்யூட். இங்கே க்ளோஸ் சர்க்யூட் மாதிரி இருக்குது, இங்கே கெப்பாசிட்டர் இஸ் ஆக்டிங் லைக் அ ஓப்பன் சர்க்யூட். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதாவது கரண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஃப்ரீயாக அனுப்பும், டைம் T = 0. பட் ஆனால் ஸ்டெடி ஸ்டேட்டில் கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட்டு போகாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இன் ஸ்டெடி ஸ்டேட் இது வந்து ரொம்ப ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு. இன் ஸ்டெடி ஸ்டேட் நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கெப்பாசிட்டர், ஃப்ளோஸ் த்ரூ கெப்பாசிட்டர். இப்போ புரியுதா? ஐ திங்க் வி ஹவ் அண்டர்ஸ்டுட், யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். இது வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜிங் கேஸ். ஓகே, இப்போ நம்ம குயிக்காக டிஸ்சார்ஜிங்கை பார்த்துடலாம், ரொம்ப ஈஸி தான், நாட் கோயிங் டு டேக் மோர் டைம். ஸோ டிஸ்சார்ஜிங் கேஸ். ஸோ டிஸ்சார்ஜிங் கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? இப்போ கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கு, Q0. திஸ் இஸ் அவர் ரெசிஸ்டர், பேட்ரி எதுவும் கிடையாது. இது டிஸ்சார்ஜிங் த்ரூ resistor R. Okay, discharging through resistor R. Okay, so இதை நான் வந்து பேட்டரி இல்லை, பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டிஸ்சார்ஜிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இது வந்து அட் டைம் T = 0. டிஸ்சார்ஜிங் பண்ணி முடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டைரக்ட் ஃபார்முலா ஒன்ஸ் அகெயின். கெப்பாசிட்டர் சார்ஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சர்க்யூட்டில் என்ன ஆகும், இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல், கரண்ட்டு இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும்.
okay. At time t. புரியுதா இல்லையா? At time t. So this is the expression we are having. Okay. So இதில் என்னன்னா, what is the expression பார்த்தீங்கன்னா, q is equal to q naught e power minus tau by rc. Okay. So this is இது கரண்டோட எக்ஸ்பிரஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? dq by dt. So பண்ணிங்கன்னா என்ன வரும்? q naught by rc, which is nothing but what? v by c e power. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? I naught e power minus tau t by rc. Okay. So this is the expression. இப்போ என்னென்னா, இந்த கரண்ட்டு எக்ஸ்பிரஷனை ட்ரா பண்ணால் என்ன வரும்? கரண்ட்டு சார்ஜ் ரெண்டுத்துக்குமே இட் லுக்ஸ் சிமிலர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் q and this is t. ரெண்டு பேருமே எக்ஸ்பெனென்ஷியலாக தான் டிக்ரீஸ் ஆக போகுது. ஓகே. ஸோ இது வந்து q நாட்லேருந்து டிக்ரீஸ் ஆக போகுது, இது வந்து என்னது I நாட்லேருந்து டிக்ரீஸ் ஆக போகுது. ஓகே. ஸோ ரெண்டுமே எக்ஸ்பெனென்ஷியல் டிக்ரீஸிங் தான். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் q நாட், திஸ் இஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் I நாட். இது வந்து கம்ப்ளீட்டாக கெப்பாசிட்டர் கேஸ். புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிஸ்சார்ஜிங் ஈஸியாக தானே இருக்குது. ஓகே. ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, at time t is equal to tau c, சார்ஜ் என்ன ஆகும்? e power minus tau c by tau c கேன்சல் ஆகிடுமா? you will have q naught by e. ஸோ இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, if you try to work on this, you will get the answer as what? Okay, you will have the value as 0.38. okay, 0.38 you will have. சரி, இப்போ இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. 1 by tau c, see 1 by e is approximately equal to 0.38. இதில் into 100 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? q by q naught, you will have 38%. ஓகே. இதுலேருந்து என்ன தெரியுது? at time t equal to tau c. இப்போ க்யூன்றது சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர், மறந்துடாதீங்க. இந்த க்யூன்றது சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர். q is what? சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர். இங்கே வந்து இந்த ரேஷியோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டோட்டல் சார்ஜ் q நாட்லேருந்து இப்போ q தான் இருக்குது. ஸோ at time t equal to tau c we can say the charge the capacitor discharges by 60. அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போனீங்கன்னா இதுக்கு என்ன போட்டோம்? 63.2 ரைட். $63.8 இல்லையா? ஸோ இதோட நம்ம என்ன ஆட் பண்ணோம்? this is 2 and this is 7. ஸோ எக்ஸாக்டாகவே போட்டுருவோமே, தப்பு இல்லை. எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா 37.2 வரும். 37.2.
Okay, at time t equal to tau c, the capacitor discharges by 63.8% and charge remaining in capacitor is 37.2%. புரியுதா இல்லையா? I think everyone have got the point. சரி, இது எல்லாமே கெப்பாசிட்டரோடதுப்பா. இப்போ நம்ம யாரோட பாயிண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இண்டக்டர். ஓகே, இண்டக்டரை குயிக்காக முடிச்சிடலாம், கெப்பாசிட்டர் அளவு டைம் எடுக்காது. இண்டக்டர் இப்போ கெப்பாசிட்டரில் we are interested in charge. In inductor we are interested in current. Okay, growth and decay of current in an inductor circuit. Growth and decay current I through an inductor. புரியுதா இல்லையா? ஒரு இண்டக்டர் வழியாக growth and decay வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? என்னோட இண்டக்டர் இஸ் தேர் ஆஸ் யூஷுவலி. resistor will be added. Okay, this is the inductor. This is the battery. Okay, this is V. இப்போ நான் வந்து time t equal to 0, this is the condition. At time t என்ன ஆகும்? At time t what is going to happen is, so this is the inductor, resistor. ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்க சர்க்யூட் அனாலிசிஸ்க்கு நம்ம போகலை. ஓகே, திஸ் இஸ் V. இதில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, கரண்ட் எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I will be equal to I0 1 minus e power minus t by tau c. tau Lன்னு சொல்லணும். இங்கே வந்து நம்ம tau L, ஏன்னா இண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். tau Lோட வேல்யூ என்னென்னா it will be equal to L by R. ஓகே, மறந்துட வேண்டாம், it is equal to L by R. ஓகே, அட் த சேம் டைம் I0 ஓட வேல்யூ என்ன வரும்னா V by R. ஓகே, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஓகே, இதில் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா இதை நீங்கள் கிராஃபாக ப்ளாட் பண்ணுங்கள். கிராஃபாக ப்ளாட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? எனி கெஸ்? நீங்கள் ப்ளாட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ட்ரை டு ப்ளாட், வில் கெட் அ ப்ளாட் லைக் திஸ். அதாவது பீக் வேல்யூ வில் பி I0. இதெல்லாம் எப்படி பண்ணணும்? இந்த கிராஃபை தான் ஆல்ரெடி சார்ஜுக்கு ப்ளாட் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? கெப்பாசிட்டரில் அதே மாதிரி இது வந்து கரண்ட் என்ன இன் கேஸ் ஆஃப் அ ரெசிஸ்டர். ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு இப்படி எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சு. சரி, இப்போது ஸ்டெடி ஸ்டேட் அப்போது அது என்ன ஆகிடுது? இது வந்து டைம் t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்போது ஸ்டெடி ஸ்டேட். இதையும் ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு தான் கூடுவான். ஸ்டெடி ஸ்டேட் இது வந்து என்னது? இனிஷியல் கண்டிஷன் t ஈக்குவல் டு 0. ஓகே, சரி, இப்போ கவனிங்க. at t equal to 0 இந்த கிராஃப்லேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கலாம்? t equal to 0 இனிஷியலாக வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ இஸ் தேட் 0. ஸோ இனிஷியலாக ஒரு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகலை. ஏன்னா இந்த கிராஃப்லேருந்து சொல்லலாம், இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், மறந்துட வேண்டாம். இந்த ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ at time t equal to infinity, that is steady state, என்ன ஆகும்? steady state, what is going to happen to the inductor? நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸ்டெடி ஸ்டேட் அப்போ மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, க்ளோஸ்டு சர்க்யூட்டாக பிஹேவ் பண்ணும். க்ளோஸ்டு சர்க்யூட். ஓகே, டைம் t equal to 0 அப்போ கரண்ட் போகுதா? ஒரு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகலை இண்டக்டர் வழியா. அப்போ அது என்ன சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகுது? ஓப்பன் சர்க்யூட். அது என்ன சார் ஓப்பன் சர்க்யூட்? அது என்ன க்ளோஸ் சர்க்யூட்னா? ஐ வில் ஷோ யூ. ஓகே, அட் டைம் t equal to tau L. ஓகே, கரண்ட் என்ன போயிருக்கும்? I will be equal to I0. போன கேஸ் மாதிரி தான் 1 minus 1 by E.
பா முக்கியமான பாயிண்ட்டு, இதோட யூனிட் என்னது? யூனிட் இஸ் செகண்ட்ஸ் தான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் டைம் கான்ஸ்டன்ட், மறந்துட வேண்டாம். tau L is also, it is called as what? You call this as time constant. சரி, இதிலேருந்து என்ன சொல்லலாம்? நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் உள்ளே போயிருக்கு? 0.032 I0. So I by I0 will be equal to, ஸோ இதை நீங்கள் பர்சன்டேஜாக எழுதணுன்னா என்ன எழுதலாம்? இப்போ நம்ம சார்ஜுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் சொன்னோம், அதே கதை தான். இதுலேருந்து என்ன சொல்லலாம்? In time tau c, the current grows by an amount of 63.2% in the circuit. புரியுதா? ஓகே, கரண்ட் க்ரோ, இங்கே வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்னு சொல்ல மாட்டோம், அது கெப்பாசிட்டரோட முடிஞ்சிருச்சு. ஓகே, திஸ் இஸ் த கேஸ் ஹியர். இங்கே tau L வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு CR, இட் இஸ் ஈக்குவல் டு L by R. ஓகே, இங்கே லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்பா. இங்கே வந்து டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ கரண்ட் என்னது? வாட் இஸ் த டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் என்னது? டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ கரண்ட் என்னது? 0 கரண்ட். அப்போ அது வந்து இண்டக்டர் வில் ஆக்ட் ஆஸ் அ ஓப்பன் சர்க்யூட். எப்போ? ஓப்பன் சர்க்யூட். இண்டக்டர் வழியே எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. ஐயோட வேல்யூ 0. ஓப்பன் சர்க்யூட். ஓகே, இதே வந்து you take a circuit like this, அதாவது ஸ்டெடி ஸ்டேட் அப்போ என்ன நடக்கும்? நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு, திஸ் இஸ் த ரெசிஸ்டர், மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ். I is equal to I0, மேக்ஸ் கரண்ட் ஃப்ளோஸ், அண்ட் திஸ் இஸ் V, இங்கேயும் V. இப்போ என்னென்னா ஓப்பன் க்ளோஸ் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகுதா? closed circuit. Okay, so this is a circuit you need to note for. Okay, so final point என்னன்னா, இது வந்து t equal to 0 அப்போ ஓப்பன் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். இது இண்டக்டர். அண்ட் க்ளோஸ் சர்க்யூட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட் அப்போ க்ளோஸ் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகுது. தட் இஸ், இது டைம் t equal to 0 அண்ட் திஸ் இஸ், இப்போ ரைட்டாக புரியுதா? ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது மட்டும், டிஸ்சார்ஜிங் ஆஃப் decay of current in inductor circuit. என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி decay ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கெப்பாசிட்டரில் எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுதோ அது மாதிரி இண்டக்டர்லேயும் ஸ்டோர் ஆகும் இந்த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இது வந்து ரெசிஸ்டர். இதை நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு, ஸோ பேட்டரிக்கு பதில் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து அட் டைம் t. ஓகே, அட் டைம் t. ஸோ சர்க்யூட்டில் என்ன ஆகும், கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I is equal to I0 e power minus t by tau L. tau L இது LC கிடையாது. ஸோ tau L will be equal to what? R by L. ஓகே, ஸோ தட்ஸ் இட் பா. கிராஃப் எப்படி வரும் ஃபைனலாக? இப்போ புரியுதா உங்களுக்கு? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லியாச்சு. திஸ் இஸ் த I0 வேல்யூ. புரியுதா? ஓகே, வெரி குட். ஸோ ஐ திங்க் வி ஹவ் டிட் எவ்ரிதிங். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye from Nagarajan. All the best. Bye bye.
நாளைக்கு உள்ள லைவில் பார்க்கலாம். இன்னும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு வில் ஃபினிஷ் திஸ் என்டையர் சாப்டர்.